Okay then. Good evening எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றும் என்றும் போல் எமது பாடத்தை நாம் தொடங்குகிறோம். So let's start our lessons. English with is என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் அன்பின் சிவாசர். பார்ப்பவர்களுக்கு என்னை எப்படி வேண்டுமானாலும் தெரியலாம், பட் I am always there for you to help. So எப்போதும் போல சின்ன ஒரு அட்வைஸ், நாட் அட்வைஸ், மை வியூ, என்னுடைய ஒரு பார்வை, அதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். இன்று காலம் மாறி எல்லோரும் ஃபேஸ்புக் அல்லது முகப்புத்தகத்தில் சிக்கி தவிக்கின்ற காலம். புத்தகம் வாசிப்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைந்திருக்கின்ற காலம். ஈவன் மீ, நானும் அதில் ஒரு அடிமை இல்லாவிட்டாலும் இந்த புத்தகங்களை வாசிக்கும் தன்மையை இழந்து இன்று இருக்கும் ஒருவனாக கூட இருக்கலாம். சோ எல்லோரும் கொஞ்சமேனும் இந்த முகப்புத்தகத்தில் இருந்து விலகி புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். அதையும் தாண்டி நான் இன்று கண்ட, அதுவும் முகப்புத்தகத்தில் கண்டதுதான், முகப்புத்தகம் நல்லதுகளையும் செய்கின்றது நிறைய, ரைட்? கண்ட ஒரு விஷயம், நாம் தான் முக்கியமாக ஆசிய நாட்டவர்கள், இலங்கையர், இந்தியர் முக்கியமாக போன்றவர்கள், ஆசியா தெற்காசியா, முக்கியமாக ஆசியா தெற்காசியா போன்றவர்கள் தான் இவற்றில் மேலதிகமாக சிக்கி இருக்கிறோம். வெளிநாட்டவர்கள் அளவாக இதனை அனுபவித்து தூரவே இருக்கிறார்கள். உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச, என்னுடைய ஒரு காலத்தில் எனக்கு ஒரு வழியில் நண்பராக இருந்த ஒருவர் இங்கிலாந்துல உள்ளவங்க. சோ இவங்க இன்று போட்டிருந்த ஒரு பேஜ், ஃபேஸ்புக்ல போட்டிருந்த ஒரு பேஜ், அவருடைய 10 வயது குழந்தை இதுவரை தான் வாசித்த புத்தகங்களை, தனக்காக வாங்கி வாசித்த புத்தகங்களை விற்கிறார். வாசித்து முடிந்து அவற்றை விற்கிறார். இந்த மாதிரி பல பேஜஸ், இதெல்லாம் ஒரு செட். இந்த செட் மட்டும் ஒரு விலை போட்டு விற்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பாக்கெட் மணி. ஸோ அதிலிருந்து நான் படித்துக்கொண்ட ஒரு விடயம், தெரிந்து கொண்ட விடயம், எக்ஸ்ட்ரா பாக்கெட் மணி சேர்ப்பதற்கும் நல்ல வசதி உள்ளவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதைவிட 10 வயது பிள்ளை இந்த 10 வருடத்திற்குள் வாசித்து தள்ளிய புத்தகங்களின் எண்ணிக்கையை பார்த்து வியப்பாக இருந்தது. இது மட்டுமல்ல, இந்த மாதிரி பல செட்ஸ் வேற வேறையா போட்டிருக்காங்க இல்லையா? இதுல மட்டும் 12 செட்ஸ் இருக்கு. அது இல்லாம ஒரு செட்டா அவங்க விலை போட்டிருக்காங்க. சோ இதுவரையும் அவர்கள் வாசித்த புத்தகங்களின் எண்ணிக்கை, ஒரு 10 வயது குழந்தை வாசித்த புத்தகங்களின் எண்ணிக்கையை பார்க்கும் போது நான் வெட்கி தலைகுறுகிறேன். சோ இங்க இருக்கிறீங்க இல்லையா, பெற்றோரும் இருக்கிறீர்கள். நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக எவ்வளவு புத்தகங்களை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள், எவ்வளவு தூரம் போன் யூஸ் பண்ண கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை ஒப்பிட்டு ரீதியாக பார்த்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள பாருங்கள். ஓகேவா என்று கூறி இன்றைய பாடத்துக்கு போகலாம். ஓகே, இன்றைய பாடத்துக்கு வர்றோம். சோ இந்த படம் இன்றைய பாடத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், என்பதனால் நம்ம கொஞ்சம் கதைச்சிட்டே போகலாம், குயிக்கா கழிச்சுட்டே போகலாம். அப்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ ஐ லைக் டு ஆஸ்க் ஆயிஷா முனாஸ் from Atulugama. You can switch on your mic, Aisha. Aisha? Yes. Okay. Yes, இந்த போட்டோவை பார்த்து ஆயிஷாவுக்கு என்ன தெரியுது? எனக்கு சிலந்தி வலை மாதிரி தெரியுது. என்ன சிலந்தி வலையா? நல்லா பாருங்க. கிளியரா விளங்குது. உடைஞ்ச டிவி மாதிரி, என்னமோ கண்ணாடி மாதிரி. நல்ல யோசி, நோ ப்ராப்ளம்.
ஓகே, ஐ அம் கோயிங் வித் டிலுக்ஷன். டிலுக்ஷன் என்ன தெரியுது? இந்த ஜன்னல் மாதிரியா? டிலுக்ஷன் டிலுக்ஷன் என்ன தெரியுது? ஏதோ ஒரு பொருள் ஒன்று அடிபட்டு நொறுங்கின அவ்வளவு தூரம் இல்ல, சிம்பிளா சொல்லுங்க என்ன நடந்திருக்கு, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லுங்க. ஆயிஷா ஷஹானி குயிக்கா சொல்லுங்க சிம்பிளா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. என்ன நடந்திருக்கு? விண்டோ உடைஞ்சிருக்கு சார். விண்டோ அல்லது ஜன்னல் அல்லது கண்ணாடி உடைந்து இருக்கிறது. ஓகேவா? ஏதோ ஒரு அந்த கண்ணாடி ஏதோ ஒரு பொருள் ஒன்று பட்டு ஓகே கண்ணாடி கொஞ்சம் அவ்வளவு தூரம் தேவை நில்ஷான். சிம்பிளா ஆயிஷா சொல்ற மாதிரி என்ன நடந்திருக்கு? கண்ணாடி உடைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாமா? உடைஞ்சிருக்கு அப்படியா ஆயிஷா? ஓ சார். ஓகே ஆயிஷா. அப்போ ஆயிஷா சொல்லுங்க, இது என்ன நடந்திருக்கு? சாரி ஆயிஷா. மரம் முறிஞ்சு விழுந்திருக்கு சார். முறிஞ்சு விழுந்திருக்கா? நல்லா பாருங்க. கட் பண்ணிக்கிறாங்க சார். மரம் கட் பண்ணி இருக்காங்க, மரத்தை வெட்டி இருக்காங்க, மரத்தை வெட்டி இருக்காங்க. இப்போ ஆயிஷாவுக்கு இந்த கண்ணாடியை உடைச்சது யாருன்னு தெரியுமா? சரியா சார்? சரியா? நமக்கு அது தேவையா? தேவையில்ல சார். நமக்கு அது தேவையில்ல. இந்த மரம் வெட்டி இருக்காங்க, யார் வெட்டினான்னு தெரியுமா ஆயிஷாவுக்கு? சரியா சார்? சரியா? நமக்கு அது தேவையா? தேவையில்ல. நமக்கு என்ன இங்க முக்கியம்? மரத்தை யாரோ கட் பண்ணிக்கிறாங்க. மரம் வெட்டப்பட்டிருக்குது, அதுதான் நமக்கு தேவை இல்லையா? அதெல்லாம் நடந்து முடிஞ்ச. இது என்ன நடக்குது? மென்னொண்டு கூரையை க்ளீன் பண்றாங்க. க்ளீன் பண்ண பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இல்லையா? கையில பாருங்க இருக்கு. இப்போ நமக்கு இங்க இருக்கிறவர் முக்கியமா, என்ன நடக்குதுங்கிறது முக்கியமா? ஆயிஷா ஆயிஷா என்ன நடக்குது? ஆயிஷா okay, some problem. I'm going with Ramzan. Yes sir. Okay, Ashfa. என்ன நடக்குது இங்க? Painting. பெயிண்ட் அடிக்கிறாங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு சார். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்கறது நமக்கு முக்கியமா? இல்ல சார். இல்ல, நமக்கு முக்கியம் இல்ல இல்லையா? என்ன நடக்குது? வாஷ் பண்றாங்க. வாஷ் பண்றாங்க, கார் கழுவுறாங்க. யார் கழுவுறாங்கிறது உங்களுக்கு முக்கியமா? இல்ல இல்ல. அப்போ இந்த நான் காட்டுன எல்லா விஷயத்திலையும் அந்த செயல் நமக்கு முக்கியமே ஒழிய யார் அதை செய்யறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இல்லையா? அப்படித்தானே அஸ்ஃபா? இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சது இல்லையா? இது ரெண்டும் நடந்து முடிஞ்சது. இது ரெண்டும் நடந்து முடிஞ்சது. இது இப்போ நடந்து கொண்டு இருக்குது அப்படியா? இதுவும் இப்போ நடந்து கொண்டு இருக்கு அப்படித்தானே? ஓகே. இப்ப இவர் என்ன செய்யறாரு? திங்க் பண்றாரு, யோசிக்கிறார், நடக்கும்னு நினைக்கிறார். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறார்? கேட் லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கேட் லாக் ஆகி இருக்கும் இல்லையா? கேட் மூடி இருக்கும். யார் மூடினா என்பது நமக்கு தேவையா? இல்ல, அங்க தேவையில்ல. என்ன நமக்கு முக்கியம்? கேட் முக்கியம், மூடுறது முக்கியம் இல்லையா? ஓம் சார். ஓகே, குட். இப்ப பேங்க் கிட்ட போயிட்டே பாக்குறார். என்ன சொல்லுவீங்க? ஹாலிடே. இல்ல ஹாலிடே சரி, அது நமக்கு தேவையில்ல. கேட்ட பாருங்க நல்லா. பேங்க் லாக் ஆயிருக்கு. பேங்க் மூடி இருக்கு. பேங்க் மூடி இருக்கு. யார் மூடினாங்கறத தேடி பாப்போம் நம்ம. ஓகே, தேடி பாப்போமா? இல்ல இல்ல, நமக்கு தேவையில்ல. யார் மூடினா என்பது நமக்கு தேவையில்ல. அப்போ இன்று நம்ம படிக்க போற பாடம் வந்து அஸ்ஃபா, இன்று நம்ம படிக்க போற பாடம் வந்து செயலுக்கும் செயற்படு பொருளுக்கும் உள்ள சம்பந்தத்தை காட்டுமே ஒளிய
யார் செய்தார் என்பதை காட்டாது. இப்ப பார்க்கும்போது இந்த படமெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு மேல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வடிவேலை நீங்க எங்கத்தான் பார்க்கல இல்லையா? வடிவேலை நீங்க எங்கத்தான் பார்க்கல இல்லையா? இதுக்கு மேல பார்த்த மாதிரி இருக்கு, இது படிச்ச மாதிரி இருக்கு அப்படி தோணலாம். பட் இது வேறொரு பாடத்துக்கு நான் எடுத்த எக்ஸாம் படங்கள். ஐ எம் யூசிங் திஸ் ஃபார் திஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ நியூ லெசன். நான் படிப்பிக்கல எங்கேயுமே. ஐ எம் ஷுவர். சரியா? அப்ப நீங்க குழம்பிக்க கூடாது, இதே கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது. ஓகே ரைட். இன்று பார்க்க போற பாடம் வந்து செய்யற செயலுக்கும் செய்யற வினைக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்குமே ஒழிய யார் வேலையை செய்கிறார் என்பது நமக்கு முக்கியத்துவம் இல்லை. யார் வேலையை செய்கிறார் என்பதை பற்றி நாம் யோசிப்பது இல்லை. அப்படியான பாடம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன பாடம் அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். Let me tell you the difference, because passive and active, a voice is on a mission. You're in an active voice, there's only one choice, the subject performs the action. Somebody sticking the subject at the start of the sentence, the object goes at the end. True, but what about passive? Well, if something is passive, the subject has something done to it, and that is exactly what you need to know. So remember all this info. And for the passive voice, remember OS, the object and the subject. It's about experience, no performance. Now you understand me. Passive, active. Let me tell you the difference, because passive and active, our voice is on a mission. Passive, active. Let me tell you the difference. Okay, passive, active. Let me tell me the difference. நம்ம பார்த்தோம், குயிக்கா ஒருத்தர பார்த்து போயிடலாம். வினை சொற்களை நம்ம 5 வகையா பிரிச்சோம். சாரி, வினை சொற்களை அடிப்படையாக வைத்து வாக்கியங்களை 2 வகையாக பிரித்தோம். பிரதான வினை சொற்கள் உள்ளதை ஆக்டிவ் பாசிவ்னு சொன்னோம். பிரதான வினை சொற்கள் இல்லாதவற்றை பி ஃபார்ம் தே பொசஷன் சொன்னோம். இதெல்லாம் படிச்சு முடிஞ்சு ஒன்று தவிர, அது ஆக்டிவ் தவிர, சாரி பாசிவ் தவிர. ஓகேவா? பாசிவ்ல 8 வாக்கியங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, ஆக்டிவுக்கும் பாசிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆக்டிவ். இன்று நம்ம பார்க்க போறது பாசிவ். இப்ப ஆக்டிவ் என்ற டென்ஸுக்கும் பாசிவ் என்ற டென்ஸுக்கும் அல்லது ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். முதலாவது, ஆக்டிவ்ல வேலையை செய்பவருக்கு முக்கியத்துவம், டூவர். எழுவாய்க்கு முக்கியத்துவம். தமிழ்ல எழுதுறனா எழுதிக்கோங்க, இங்கிலீஷ்ல எழுதுறனா எழுதிக்கோங்க. இட்ஸ் யுவர் பிளஷர். வேலையை செய்பவருக்கு முக்கியத்துவம். பாசிவ்ல ஆப்ஜெக்ட், செயற்படு பொருளுக்கு முக்கியத்துவம். ஓகேவா? ஆக்டிவ்ல எழுவாய்க்கு முக்கியத்துவம், பாசிவ்ல செயற்படு பொருளுக்கு முக்கியத்துவம். ஓகேவா? 2 வித்தியாசம் இருக்கு. ரைட்? அதாவது ஆக்டிவ்ல யாரை பத்தி பேசுவோம்? செய்றவரை பத்தி பேசுவோம். பாசிவ்ல செயற்பட்டு பொருளை பற்றி பேசுவோம். ஆக்டிவுக்கு தமிழ்ல சொல்றது செய்வினை, பாசிவுக்கு தமிழ்ல சொல்றது செயற்பாட்டு வினை படிக்கலாம். ஓகே ரைட். ஆக்டிவ்ல 12 வாக்கியங்கள் இருக்கும், பாசிவில் 8 வாக்கியங்கள் இருக்கும். ஆக்டிவ்ல 12 வாக்கியங்கள், பாசிவில் 8 வாக்கியங்கள் இருக்கும். படிச்சிருக்கோம் இதுக்கு முதல்ல இல்லையா? கட்டாயமாக எழுவாயும் வினையும் பயனிலையும் இருக்க வேண்டும். செய்பவரும் வினையும் கட்டாயமாக இருக்க வேண்டும் ஆக்டிவ்ல. பட் இன் பாசிவ் செயற்படு பொருளும் வினையும் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆக்டிவ்ல செய்றவரும் வினை சொல்லும் கட்டாயம், பாசிவ்ல செயற்பாட்டு பொருளும் வினை சொல்லும் கட்டாயம். ஓகே, 5 வகையான வினை சொற்களும் 5 வகையான வினை சொற்களும் இங்கு பயன்படுத்தப்படும். பாசிவ்ல வித்தியாசம் என்னன்னா only past participle. 8 வாக்கியங்களிலும் past participle மட்டுமே பயன்படுத்தப்படும். ஆக்டிவில் 5 வகையான வினை சொற்களும் பயன்படுத்தப்படும். பாசிவில் past participle மட்டுமே பயன்படுத்தப்படும். இது ஆக்டிவுக்கும் பாசிவுக்கும் உள்ள வேறுபாடு. ரைட்? எழுதிக்கோங்க. I am asking someone to explain it. Okay. Okay, Fatima, Ria.
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பாத்திமா சொல்ல முடியுமா இந்த ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் உள்ள வித்தியாசத்தை? பாத்திமாவா? Sir, என்ன ரிப்தா சாரி ரிப்தா சொல்ல முடியுமா ரிப்தா? ஓகே சார். சொல்லுங்க. ஆக்டிவ்ல எழுவாய்க்கு முக்கியத்துவம் இருக்கும், பெசிவ்ல செயற்பாடு பொருளுக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஆக்டிவ்ல 12 சென்டென்சஸ் இது, பெசிவ்ல 8 சென்டென்சஸ். ஆக்டிவ்ல வந்து கட்டாயம் செய்தவரும் வேர்பும் இருக்கும், பெசிவ்ல வந்து செயற்பாடு பொருளும் வேர்பும் இருக்கும். ஆக்டிவ்ல வந்து 5 வகையான வாக்கிய வகைகள். என்ன அந்த 5 வகையான வினைச்சொற்களும் வினைச்சொற்கள்? பேஸ் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம், மறந்துருச்சேனா ரிப்தா? ஏய் ரிப்தா ரிப்தா காணாம போயிட்டாங்களா? சார் மறந்துருச்சேனா? அடி போடணும் பாப்போம். ரியா பேஸ். ரியா ரிப்தாவுக்கு ஓ போடும் சார், அடி. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க ரியா, 5 வகையான வினைச்சொற்கள் தெரியுமா ரியாவுக்கு? ஆக்டிவ், அடி போடுவன். பாடமாக்கி இல்ல. யக்ஷாயினி குட் ஈவினிங். குட் ஈவினிங். 5 வகையான வினைச்சொற்கள் சொல்லுங்க பாப்போம். Base form, singular verb, past verb, present participle, past participle. ஓகே, திருப்பி இந்த சார்ட்டை திருப்பி சொல்லுங்க. ஆக்டிவ் அண்டா செய்வினை, passive அண்டா செயற்பாட்டு வினை. ஆக்டிவ்ல வந்து வேலையை செய்பவருக்கு முக்கியத்துவம், அதாவது எழுவாய்க்கு முக்கியத்துவம். passiveல வந்து ஒப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம். ஆக்டிவ்ல வந்து 12 சென்டென்சஸ் எழுதலாம், passiveல வந்து 8 சென்டென்சஸ் எழுதலாம் சார். ஆக்டிவ்ல வந்து எழுதலாம்ல யக்ஷாயினி, 8 தான் இருக்கு. ஓகே சார். ஆக்டிவ்ல வந்து எழுவாயும் வினையும் வினைச்சொல்லும் கட்டாயம் தேவை. passiveல வந்து செயற்பாடு பொருளும் வினைச்சொல்லும் கட்டாயம் தேவை. அடுத்தது ஆக்டிவ்ல வந்து அந்த 5 வினைச்சொல்லின் 5 வகையும் பயன்படுத்துவோம். passiveல வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும் தான் பயன்படுத்துவோம். ஓகே, வெரி குட். அப்ப அந்த 5 வகை என்னன்னு திருப்பி ஒருத்தர சொல்லுங்க. ரிப்தாவுக்கும் ரியாவுக்கும் பாடமாய்க்குள்ள பாவம் சின்ன பிள்ளைங்க. பேஸ் ஃபார்ம், சிங்குலர் வெர்ப், present participle, past verb, past participle. ஓகே, குட். ஓகே தானே? ரைட். அப்ப இது பாடமாக்கி இருக்கணும், இந்த விஷயம் எல்லாம் இப்ப தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தேங்க்யூ யக்ஷாயினி. சோ ஆக்டிவ் பாசிவ்னா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்துரும். ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லியாச்சு. ஓகே தானே? ஆக்டிவ் எல்லாம் படிச்சு முடிஞ்சு, நம்ம இப்ப அதை பத்தி கதைக்க முடியாது இல்லையா? ரைட். பாசிவ் பத்தி பேசுவோம். பாசிவ் பத்தி அதே தான், சொன்ன கதையை திருப்பி சொல்லணும். சொல்ல மறந்த கதையில சொன்ன கதையை திருப்பி சொல்லணும். ஓகேவா? இப்போ யக்ஷாயினி அல்லது நம்ம ரியாவெல்லாம் சொன்ன கதையில மிகுதிய சொல்லணும். தட்ஸ் ஆல் ஐ நீட். லேகா சார். பாசிவ்னா என்னன்னு சொல்ல முடியுமா லேகா? ஓ சார். சொல்லுங்க பாப்பா, சத்தமா பிளவா. passiveனா செயற்பாட்டு வினை. passiveல வந்து ஆப்ஜெக்ட் பயன்படுத்தப்படும். அதுல வந்து 8 சென்டென்சஸ் இருக்கு. அப்புறம் passiveல வந்து ஆப்ஜெக்டோட வேர்பும் பயன்படுத்தப்படும். அப்புறம் ஒன்லி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் passiveல பயன்படுத்துறது. வெரி குட். அதாவது passive தயாரிக்க லேகா கட்டாயமா ஆப்ஜெக்டும் வேர்பும் இருக்கணும். ஆப்ஜெக்டும் வேர்பும் இல்லைன்னா passive வாக்கியத்தை உருவாக்க முடியாது. ஓகேவா? ரைட். வெரி குட் லேகா. குட். ரைட். இப்போ அதுவரை எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். சிம்பிளான ஒரு விஷயம், சின்ன விஷயம் ஒண்ணு. தட் இஸ் வெரி வெரி சிம்பிள். அதாவது ஆக்டிவ்னா என்ன, பாசிவ்னா என்னங்கிறத வித்தியாசத்தை காட்டிடும். ஆக்டிவ் வந்து நாங்க படிச்சு முடிஞ்சு இல்லையா? ஆக்டிவ் வந்து எல்லாம் படிச்சு முடிஞ்சு. ஓகே, ஆக்டிவ் ஃபுல்லா நம்ம படிச்சு முடிஞ்சு. ரைட். பாசிவ் ரைட். பாசிவ் என்னன்னு சொல்லியாச்சு. ஓகே தானே? பாசிவ் என்னன்னு சொல்லிட்டேன். ரைட். பாசிவ்ல உண்மையிலேயே
சிம்பிள், பெர்ஃபெக்ட், கண்டினியூஸ் என்று வாக்கிய வகைகள் இருக்கின்றன. அவற்றை நம்ம பிரிக்கலாம் இல்லையா? பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு பிரிக்கலாம். அதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, கண்டினியூஸ்ல 2 தான் இருக்கு. நம்மளுக்கு மொத்தமா எத்தனை வேணும்? 8 வேணும் இல்லையா? சிம்பிள்ல 3, சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். பெர்ஃபெக்ட்ல 3, பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். கண்டினியூஸ்ல 2, பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஒன்றை பற்றி கதைப்பது இல்லை பாசிவ்ல. ஓகேவா? பாசிவ்ல நம்ம 8 வகையான வாக்கிய வகை மட்டும்தான் கதைக்கிறோம். ரைட்டா? 8 வகையான வாக்கிய வகை மட்டும்தான் கதைக்கிறோம். நம்ம பாசிவ்ல வந்து 12 வாக்கிய வகையோ அல்லது 9ஐயோ கதைப்பது இல்லை. ஓகேவா? இனி டவுட் இருந்தா எழுதிக்கோங்க. இது எழுத வேண்டிய தேவை இருக்காது. நம்ம இந்த சார்ட்ல நம்ம எழுதி இருக்கிறோம். we'll see. ரைட். இந்த சார்ட் உங்க எல்லார்கிட்டையும் இருக்கா? போய் பாருங்க உங்களோட புக்ல. ஆக்டிவ், பாசிவ் இந்த 2 சார்ட்டும் நம்ம எழுதி இருக்கிறோம் இதுக்கு போது. இதை பாடமாக்கி இருக்கணும். இந்நேரம் பாடமாக்கி இருக்கணும். ஆக்டிவ் சார்ட் வந்து ஃபுல்லா பாடமாக்கி இருக்கணும். சரியா இருந்தா இந்நேரம் ஆக்டிவ் சார்ட் ஃபுல்லா பாடமா இருக்கணும். யாருக்கு பாடம்? நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கையெல்லாம் கீழே போடுறேன். யாராவது ஆக்டிவ் சார்ட் ஃபுல்லா எனக்கு பாடம்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகேவா? மற்றவங்க எல்லாம் கை கீழே போடுற. lower your hands. ஓகே. ஆக்டிவ் எனக்கு பாடம், ஆக்டிவ் சார்ட் பாடம்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அப்படி தூக்குறீங்களா தெரியல, டக் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு கை. ஓகே. பிரகாஷினி, ஐ எம் கோயிங் வித் பிரகாஷினி. பிரகாஷினி, switch on your mic. Good evening, sir. Good evening, பிரகாஷினி. சொல்ல முடியுமா பிரகாஷினி? Oh, sir. Simple present, simple past, simple future. அது தமிழ் அர்த்தத்தோட சொல்லணும். Okay, sir. Simple present வளமையாக செய்பவை. வளமையாக செய்பவை. Simple past செய்த நடந்தவை. Simple future நடக்கும் என நினைப்பவை. அடுத்த present perfect சொன்னா செய்து இருப்பவை. Past perfect சொன்னா செய்து இருந்தவை. Future perfect நடந்து இருக்கும் என நினைப்பவை. Present continuous செய்து கொண்டு இருப்பவை. Past continuous சொன்னா செய்து கொண்டு இருந்தவை. Future continuous சொன்னா நடந்து கொண்டு இருக்கும் என நினைப்பவை. ரைட். அதுல என்ன யூஸ் பண்ணணும்னு நினைவு இருக்கா உங்களுக்கு? சிம்பிள் பிரசன்ட்ல என்ன யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணணும் இருக்குதா இந்த சார்ட்ல? ஆமா சார். பேஸ் ஃபார்மும் சிங்குலரும் சிம்பிள் பிரசன்ட். அந்த சரி, அந்த சார்ட் எல்லார்கிட்டயும் இருக்கும்னு நம்புறோம். இப்ப பாருங்க, பாசிவ்க்கும் நான் தமிழ்ல எழுதி இருக்கல, ஏதாவது வித்தியாசம் இருக்குதா பிரகாஷினி? ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நோ சேஞ்ச். ஆனா ஒண்ணு வித்தியாசம் இருக்கு. என்ன? செய்து கொண்டு அல்லது நடந்து கொண்டு இருக்கும் என நினைப்பவைன்னு ஒண்ணு இல்ல. ஓகேவா? ஆமா சார். ஓகே ஓகே ரைட். Thank you very much பிரகாஷினி. ஓகே, thank you very much. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போறோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் போறோம். அடுத்த ஸ்டெப் என்ன போறோம்னு பாப்போம். இப்போ நம்ம சொல்லி இருக்கிறோம் இதுல வினைச்சொற்கள் யூஸ் பண்றோம்னு சொன்னோம். என்ன வினைச்சொல் யூஸ் பண்றோம் அப்படின்னு இதுக்கு முதல்ல நான் சொல்லி இருக்கிறேன். என்ன வினைச்சொல் யூஸ் பண்றோம்னு இதுக்கு முதல்ல சொன்னோம். கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பலர் சொன்னாங்க. பாப்போம். நம்ம பிரியதர்ஷினி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பாசிவ்ல ஒரே ஒரு வினைச்சொல் வகை தான் யூஸ் எத்தனை வாக்கிய வகை இருக்கு? 8 வாக்கிய வகை சார். ஆனா ஒரே ஒரு வாக்கிய வகை, சாரி, வினைச்சொல் வகை தான் யூஸ் பண்றோம்னு சொன்னோம். அப்படியா? ஆமா சார். என்ன அந்த வினைச்சொல்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஒரு குறை இருக்குன்னு படிச்சிருக்கோம். என்ன இருக்கு உங்களுக்கு? அவர் ஊனமானவர் சார். அவர் ஊனமானவர். அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவர் காலம் காட்ட மாட்டார். வெரி குட். அவர் காலம் காட்ட மாட்டார். வெரி வெரி குட். அவர் ஊனமானவர், அவர் காலம் காட்ட மாட்டார். அப்ப நம்ம ஊனமா இருந்தா அவருக்கு ஊன்றுகோல் கொடுப்போம். நடக்க முடியாதா இருந்தா ஊன்றுகோல் கொடுப்போம் இல்லையா? பல்செட் போடுவோம். அந்த மாதிரி அவருக்கு காலம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? அப்போ காலம் காட்டும் சொல்லணும்னு சேர்க்கணும். வெரி குட். இப்ப பாருங்க, நம்மளோட சார்ட்க்கு நான் டக்குன்னு தட்டணும்னு ஒரு விஷயம் வருது. என்ன வருது பாப்போம்.
என்ன வந்திருக்கு? PPVன்னா என்னன்னு போட்டிருக்கேன் நான். Past participle verb. பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்ப், பிரசன்ட் பார்ட்டிசிபல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்ப் நான் சுருக்கி போட்டிருக்கேன். ரைட். Okay, உங்களுக்கு sir. தெரியும் பாஸ்ட் பார்ட்டிசிபல்ல ஒரு குறை இருக்குது. என்ன குறைமா திருப்பி சொல்லுங்க? காலம் காட்டாது. காலம் காட்டாது. அப்ப அதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருக்காங்களா? காலம் காட்டும் வினைச்சொற்களா ஹெல்பிங் verbs இருக்குது. ஹெல்பிங் வெர்ப்ஸ் இருக்கு. முதல் கைய போட்டு அந்த பேக் உள்ள கைய போட்டோன்னா யாரு உங்க கையில மாட்டுவா? சார் அங்க நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல யார் மாட்டுவா? ரேஸ் ஃபார்மும் சிங்குலர் மட்டும் தானே. இல்ல அங்க இல்ல. ஹெல்பிங் வெர்ப்ஸ்னு ஒரு பேக் ஒன்னு கொடுத்தேனா இல்லையா? ஆமா சார். ஹெல்பிங் வெர்ப்ஸ்ல கைய போட்டா முத யார் மாட்டுவா? இஸ் சார். என்னது? விளங்கல. am am is are am is a அது மூணும். am is a was sir will be. Very good. அவங்க தான் முதல் செட். கைய போட்டோனே மாற்றுறது அவங்க தான். am is a was a will be. அவங்கட்ட ஒரே வேலை என்ன? அவங்க செய்யற ஒரே வேலை காலம் காட்டுறது. காலம் காட்டுறது. அவங்களோட டியூட்டி வந்து காலம் காட்டுறது. அவங்களுக்கு வேற எதுவும் வேலை இல்லை. அவங்களுக்கு வேலையே காலம் காட்டுறது தான். சோ passive படிக்க போறோம். passive வாக்கியம் எழுத போறோம். அதுல சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர்ங்கிற வாக்கியத்தை தெரிவு செஞ்சிட்டோம். நமக்கு தெரியும் passiveனா என்ன வினைச்சொல் பயன்படுத்தணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபல் தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பார்ட்டிசிபல்ல ஒரு குறை இருக்கு. என்ன குறை? காலம் காட்டாது. காலம் காட்டாது. சோ காலம் காட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? காலம் காட்டும் வினைச்சொல் ஒன்று பயன்படுத்தணும். நமக்குன்னு ஒரு செட் ஒன்று இருக்கு, ஒரு பேக் ஒன்று இருக்கு. காலம் காட்டும் வினைச்சொற்கள் படிச்சிருக்கணும். அதுல கைய போட்டா முதல் மாற்றுறது யாரு? am. am தான் மாட்டுவார். am மாட்டி இழுக்கையிலேயே பின்னுக்கு தொத்தி வருவாங்க கொஞ்சம் பேர். யாரு? இசம் am is a இன்னும் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பின்னுக்கே வருவாங்க. also will be. am is a also will be. இப்ப am is a எந்த காலத்தை குறிக்கும்? நிகழ்காலத்தை குறிக்கும். also எதை குறிக்கும்? இறந்த காலத்தை குறிக்கும். இறந்த காலத்தை குறிக்கும். will be எதிர்காலத்தை குறிக்கும். எதிர்காலத்தை குறிக்கும். இப்போ இங்கு வாக்கியம் பூரணம் இல்ல. இதுக்கு முன்னுக்கு ஒரு துண்டு வரணும். என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் வரணும். அது நம்ம பிறகு எழுதுவோம் இல்லையா? இப்போ உங்களோட சார்ட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சிம்பிள் பிரசன்ட் சார்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட். இப்ப ஆக்டிவ்ல தெரியும், பி ஃபார்ம்ல தெரிஞ்சிருக்கணும், தேவ்ல தெரிஞ்சிருக்கணும், பொசிஷன்ல தெரிஞ்சிருக்கணும். இப்ப கடைசியா எதை கொடுக்கிறேன்? பாசிவ்லயும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப சிம்பிள் அப்படிங்கிற வாக்கிய வகைகள்ல இங்கிலீஷ்ல அவ்வளவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். எழுதிக்கோங்க. அப்போ உங்களோட இந்த சார்ட் புதுசா எழுத தேவையில்ல, பழைய சார்ட் இருக்கு. பழைய சார்ட்ல நீங்க இடைவெளி நிரப்பிக்கலாம். ஏதோ டவுட் இருந்துச்சாமா? இல்ல தானே? நோ. ஓகே, குட். Thank you. Okay. Right. ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க தெரிஞ்சிருக்கணும் சிம்பிள் பிரசன்ட் வளமையாக செய்பவை am is ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபல், சிம்பிள் பாஸ்ட் செய்தவை நடந்தவை was ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபல், சிம்பிள் ஃபியூச்சர் நடக்கும் என நினைப்பவை will be ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஓகேவா? எழுதியிருப்பீங்க நம்புறேன். கதையா நீங்க எழுதியிருப்பீங்க. நிரோஷினி, எனி டவுட்? நிரோஷினி, குட் ஈவினிங் மா. சொல்லுங்க. எனி டவுட்? நோ சார். ஹெல்ப் பண்ண வந்தீங்களா? எஸ் சார். ஓகே, லேட்டா ஐ வில் கால் யூ. ஓகேவா? ஓகே, ரைட். சோ எப்படி பாசிவ்ல வாக்கியங்கள் எழுத போறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மறந்துடாதீங்க. சிம்பிள் பிரசன்ட் வளமையாக செய்பவை என்ன யூஸ் பண்றோம்? am is ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபல். செய்பவை செய்தவை நடந்தவை also ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபல். நடக்கும் என நினைப்பவை will be ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபல். அதுல இன்னொரு கேள்வி உனக்கு கேட்கறதுக்கு எனக்கு I am going with I have a doubt to ask there. I can ask from who? Okay. Aisha Shani. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஆயிஷா ஷானி, இதுக்கு முதல்ல am is எங்கயாவது யூஸ் பண்ணிருக்கோமா? பி ஃபார்ம். பி ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? எஸ் சார்.
அப்ப பி ஃபார்ம் வாக்கியமும் passive வாக்கியமும் குழம்பாதா? இங்கேயும் ஆமிஸா இருக்கு, அங்கேயும் ஆமிஸா இருக்கு. குழம்புமா குழம்பாதா? ஆயிஷா, பி ஃபார்ம்ல வந்து ஏமிஸா யூஸ் பண்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb யூஸ் பண்றது இல்லையா சார்? வெரி குட், வெரி குட், வெரி குட். பி ஃபார்ம்ல வந்து ஆமிஸா இருந்தாலும் அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவது இல்லை, அதாவது வினைச்சொல்லே யூஸ் பண்றது இல்ல, அப்படிதானே? எஸ் சார். அப்ப வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். வேற எங்க யூஸ் பண்ணும்? ஆமிஸா was so will be. இப்ப எல்லாம் நினைவு இருக்கணும், சார்ட் எல்லாமே பெரட்டி பாருங்க, ரகசியமா பெரட்டி பாருங்க, டக் டக்னு. எங்க யூஸ் பண்ணும்? இல்லையா? வேற யூஸ் பண்ணல தானே? வேற யூஸ் பண்ணல இல்லையா? நோ சார். நோ, போய் சொல்லக்கூடாது ஆயிஷா. ரிப்தா, விட்டதை திருப்பி பிடிப்பாரா ரிப்தா? ரிப்தா கண்டினியூஸ்ல யூஸ் பண்ணோம் சார். வேகமாக பிடிக்கிறார். என்ன கண்டினியூஸ்ல? பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஏமிஸ் ஆகும், Present பாஸ்ட் continuous, past continuous, கண்டினியூஸ்ல future continuous இல்லையா? அப்ப இது ரெண்டு குழம்பாத ரிப்தா. ஏன் இங்கிலீஷ்ல அப்படி செஞ்சு? அதுல ஐஎன்ஜி ஃபார்ம் சார். இதுல அதுல past ing, இங்க என்ன இருக்குது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ எல்லா வாக்கியத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு தெரியுதா? ஆம் சார். நல்லா அந்த வித்தியாசத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, ஜஸ்ட் see you later. ஓகே, அப்ப வாக்கியத்துக்கு போவோம். சிம்பிள் பிரசன்ட் வாக்கியங்கள். முதல்ல நான் சிம்பிள் பிரசன்ட் பத்தி மட்டும் பேசுகிறேன். பிறகு later we can talk about the other part. சிம்பிள் பிரசன்ட் பத்தி மட்டும் தான் பேசுறேன். என்னது சிம்பிள் பிரசன்ட்? am is உடன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, பாருங்க, books are given அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? books are givenனா என்ன அர்த்தம்? what is the meaning? Mohammed Anas. Yeah, Mohammed. Sir, good evening. Ansaf, sorry. Good evening, Ansaf. Ansaf, கேக்குதா? Sir. Home sir. புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி போகுது பாடம்? நல்லா போகுது sir. விளங்கல? நல்லா முதல் ஸ்லைட போட சொல்றாங்க. முதல் ஸ்லைடமா நான் குரூப்ல போடுறேன். ஓகேவா? இது வந்து ஃபுல்லா திருப்பி வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும், பயப்படாதீங்க. ரைட், என்ன அன்சாப் சொன்னீங்க? புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேசுற மாதிரி சொல்லுங்க அன்சாப். எப்படி சொல்லுவீங்க? கேட்கலையா அன்சாப்? ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம். புத்தகம் கொடுத்திருக்கிறேன். புத்தகம் கொடுத்திருக்கிறேன் இல்ல? நோ, ட்ரை பண்ணுங்க அன்சாப். புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல பேசல அப்படியெல்லாம் சொல்லுவீங்களா அன்சாப்? அதுதான் நமக்கு வேணும் அன்சாப். நம்மளுக்கு எழுத்து வழக்குல நம்ம படிச்சோம்னா அன்சாப், இட்ஸ் அது வந்து யாரோ பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து இருக்க மாதிரி ஒரு அன்ஈஸியா நமக்கு இருக்கும். அது நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணணும். நம்ம போவோம் ஃபாத்திமா அஸ்கா கிட்ட. ஓகேவா? ஃபாத்திமா அஸ்கா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஃபாத்திமா. புக்ஸ் ஆர் given, இது எந்த வாக்கிய வகையை சேர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? இது வந்து சிம்பிள் பிரசன்ட் சார். சிம்பிள் பிரசன்ட், ஆக்டிவ், பாசிவ், பி ஃபார்ம், தேர் பொசிஷன் எது? என்னது? ஆக்டிவ், பாசிவ், பி ஃபார்ம், தேர் பொசிஷன், அதுல எது? பாசிவ். பாசிவ். ஏன் பாசிவ்? சார் பாசிவ் தானே சார் படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால பாசிவ் தானே சார். அப்படியா? ஏன்னா யாரு கொடுத்தான்னு சொல்லலையே. இல்ல அத வச்சு அது நமக்கு தெரியாது. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க பாருங்க, am is ஆவுடன் என்ன இருக்குமா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆவுடன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருப்பதனால் இது பாசிவ். அவ்வளவுதான் கதை. யார் கொடுக்குற அது சொல்ல முடியாது நமக்கு. ஓகேவா? ஆமா. ஓகே, ஓகே ரைட். அப்ப புக்ஸ் ஆர் givenனா என்ன அர்த்தம்? புக் தந்திருக்காங்க. வேலங்க புக் எல்லாம் தந்திருக்காங்க. பில ட்ரை பண்ணுங்க. புக் நம்மளுக்கு தந்திருக்கு தானே சொல்றாங்க. இல்ல தந்திருக்காங்கன்னு இல்ல, பிழை. கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, இன்னும் யோசிக்கணும். ஓகேவா? ஓகே, இன்னும் ட்ரை பண்ணுவோம். யாரு? ஓகே, சுபாஷ் சார், புக்ஸ் ஆர் given என்ன அர்த்தம்? புத்தகங்கள் கொடுக்கப்பட்டன.
இல்ல நான் சொல்றேன் சுபாஷ், நாங்க எப்படி பேசுவோம், பேசுற மாதிரி சொல்லுங்க. புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, அப்படியா? பொய் சொல்லக்கூடாது சுபாஷ். ஷாமினி, ஷாமினி. குட் ஈவினிங். குட் ஈவினிங். புக்ஸ் ஆர் கிவன் என்ன அர்த்தம்? புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. புத்தகங்கள் கொடுக்கப்படுகின்றன. குட். புத்தகங்கள் கொடுக்கப்படுகின்றன. அப்படி பேசுவோமா ஷாமினி? இல்ல சார். எப்படி சொல்லுவீங்க நீங்க? அதைத்தான் நான் கேக்குறேன். பேசும்போது எப்படி சொல்லுவீங்க? குடுக்குறாங்கன்னு சொல்லுவோம் சார். என்ன குடுக்குறாங்க? இல்லையா? என்ன குடுக்குறாங்க? புக்ஸ் குடுக்குறாங்க. வெரி குட். இதனால தான் நமக்கு பேசிவ் தெரியாம போறது. இத நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணுவோம் லைஃப்ல. புக்ஸ் குடுக்குறாங்க. என்ன சொல்லணும்? புக்ஸ் குடுக்குறாங்க. புக்ஸ் குடுக்குறாங்க. யார் குடுக்குறாங்கன்னு தெரியாவிட்டாலும் நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். நல்லா எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த இடத்துக்கு தான் நான் வரணும். திஸ் இஸ் த பாயிண்ட். திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புத்தகம் கொடுக்குறாங்க, பாடம் செய்யறாங்க, எக்ஸாம் நடத்துறாங்க, லாக்டவுன் போடுறாங்க. இதெல்லாம் தான் பேசிவ். தமிழ்ல பேசும்போது அப்படித்தான் சொல்றோம். தமிழ்ல பேசும்போது நம்ம அப்படித்தான் யூஸ் பண்றோம். விளங்குதா? ஃபாத்தி யுஸ்னா, can you switch on your mic? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உங்களோட ஊர்ல எப்படி சொல்லுவீங்க இது? புக்ஸ் கொடுக்குறாங்க. புக்ஸ் கொடுக்குறாங்க. புக்ஸ் கொடுக்கிய அப்படி சொல்ல மாட்டீங்களா? இல்ல சார். அங்க அது எப்படி எங்க சொல்லுவாங்க அப்படி? எப்படி சார்? புக்ஸ் கொடுக்கிய. அது அக்கௌண்ட் சைடுல மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஓகே. நீங்க எங்க? நாங்க கேக்குறா சார். கெக்கிராவையில் இல்லையா? சில இடங்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? புக்ஸ் கொடுக்கிய, கொடுக்கிய அப்படி சொல்லுவாங்க தானே? ஓ சார். நீங்க எப்படி சொல்லுவீங்க? புக்ஸ் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. நாங்களும் அப்படிதான் சொல்லுவோம். புக்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப நிறைய பேர் இந்த பெசிவ்னோட வேற ஏதோ உலகத்துல ஒரு விஷயம் மாதிரி யோசிக்க கூடாது. வெரி சிம்பிள். நம்ம டெய்லி இதைத்தான் யூஸ் பண்றோம். ஆங்கிலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படும் வாக்கிய வகை பெசிவ். தமிழில் பேசும் போது கூட பெசிவ் தான் நம்ம நிறைய யூஸ் பண்றோம். பட் நமக்கே தெரியாது பெசிவ் யூஸ் பண்றோம்னு. ஓகேவாமா? ஓகே சார். ஓகே. இப்போ பாருங்க, எழுத்து வழக்குல எழுதுனா ஒண்ணும் விளங்காது. இது என்னன்னு சொல்லுங்கம்மா. அப்ப English is taught at schools. இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் ஸ்கூல் இல்லாட்டி ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறாங்க இல்லையா? சிலர் சொல்லுவாங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கிய, ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்களா? நான் பொதுவா நிறைய பேர் யூஸ் பண்றது ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்றோமா இல்லையா? நிறைய நம்ம ஃபாத்திட ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறாங்களா? யாரு படிச்சு கொடுக்குறாங்கிறது தேவையா? தேவையில்ல சார். தேவையில்ல இல்லையா? இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட். ஃபாத்தி இத சொல்லுங்க பாப்போம். பேக்ஸ் டெய்லி செக் பண்றாங்க. வெரி குட். பேக்ஸ் டெய்லி செக் பண்றாங்க. சிலர் பெசிவ் படிச்சு கொடுக்கும் போது ஃபாத்தி சொல்லுவாங்க பேக்கள் தினமும் பரிசோதிக்கப்படுகின்றன அப்படி. அது சரியா பிழையா? அது சரி. தமிழ் கிராமர் சரி. சரி, பிழை இல்ல. பட் அத தெரிஞ்சுக்கொண்டா என்ன நடக்கும் நமக்கு? இது வேற எங்கேயோ உள்ள பாஷை போல இருக்கும் இல்லையா? அரச பாஷை மாதிரி இருக்கும் இல்லையா? நமக்கு அது நம்ம இது யூஸ் பண்றது இல்ல போல, இது நமக்கு தெரியாது போல, இது நமக்கு தேவை இல்லை அப்படின்னு நினைச்சிருவோம். இதெல்லாம் சிம்பிளா நம்ம சொல்ற விஷயங்கள். ஓகே, ஒன்ஸ் மோர். வாட் இஸ் திஸ்? தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வைக்கப்படுது. அப்படியா சொல்லுவீங்க வீட்டுல? எப்படி வீட்டுல சொல்லுவீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கு சூடாக்குறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு சூடாக்குறாங்க. எதை சூடாக்குறாங்க?
தண்ணிய அப்ப அது சூடாக்குறாங்க சரியா sir. சொல்லணும். குடிக்கிறதுக்கு தண்ணிய சூடாக்குறாங்க. ரைட்டா? விளங்குச்சா? ஓ sir. பாத்தி அப்ப நாளுக்கும் அர்த்தத்தை டக் டக்குன்னு சொல்லிட்டு போவோம் பாப்போம் குயிக்கா. புக்ஸ் குடுக்குறாங்க. ம் ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சு குடுக்குறாங்க. ம் பேக்ஸ டெய்லி செக் பண்றாங்க. ம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி சூடாக்குறாங்க. வெரி குட். குடிக்கிறதுக்கு தண்ணி சூடாக்குறாங்க. இதெல்லாம் என்ன வாக்கிய வகைமா? Passive sir. பாசிவ்ல எங்க சிம்பிள் Present. பிரசன்ட். நீங்க என்ன போட்டுக்கணும், என்னன்னு போடணும். நான் இங்க போட்டு இல்ல, சாரி, இங்க என்னன்னு போடணும். நான் என்ன சரியா இருந்தா Passive போடணும். பாசிவ்னு போடணும். ஆக்டிவோட இது லேசா இல்லையா? லேசுதான் sir. லேசு. ஏன் தெரியுமா? ஆக்டிவ் கஷ்டம். ஆக்டிவ்ல அந்த டூ டஸ் இல்லையா, சிங்குலர் பேஸ் ஃபார்ம், பெரிய கதை இல்லையா அங்க எல்லாம் இருக்கு. இங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. பாஸ்ட் பார்ட்டிசிபல் மட்டும் தெரிஞ்சு கொண்டா போதும் இல்லையா? ஆமிஸாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் போட்டு. ஓகே ஃபாத்தியூஸ்னா, வெரி குட், நைஸ் டாக்கிங் டு யூ. Thank you. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. ஓகே, எழுதிக்கோங்க. பாப்போம் விட்டதை பிடிப்பாரா பாப்போம். ரியா ரியா ஓ கட்டாயம் சார் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க ரியா, உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்க? புக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். இல்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது வேற வகை. கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இப்ப போய் பார்த்தா தெரியும். இல்ல இப்ப இல்ல, இது வளமையா செய்யற வைமா. அப்படின்னா புக்ஸ் கொடுக்காங்க. புக்ஸ் என்னது கொடுக்காங்க கொடுக்காங்க. ஜனவரிக்கு ஸ்கூல்ல சொல்லுங்க. ஜனவரிக்கு ஸ்கூல்ல புக் கொடுக்காங்க. ஒவ்வொரு ஜனவரியும் ஸ்கூல்ல புக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்காங்க. ஓ வெரி குட். கொடுக்காங்க. அந்த பாத்தீங்களா வித்தியாசமா இருக்காங்க. புக்ஸ் கொடுக்காங்க. ஓகே. இங்கிலீஷ் இஸ் டாட் அட் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு ரியா சொல்லணும், ஸ்கூல்ல கொரியன் படிச்சு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லணும். எப்படி சொல்றீங்க? சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கூல்ல கொரியன் படிச்சு கொடுக்கறல்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான் சொன்னதே திருப்பி இங்கிலீஷ்லயா? இல்ல, நான் எங்கட ஒரு ஸ்டைல்ல கேக்குறீங்களோன்னு நினைச்சேன். ஓகே, இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? ஒரே ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கறது இல்ல. சாரி, இங்கிலீஷ் இல்ல, கொரியன். கொரியன் இஸ் நாட். கொரியன் இஸ் not taught at school. அவ்வளவுதான். கொரியன் இஸ் நாட் டாட் அட் ஸ்கூல். ஓகேவா? Yes sir. ஓகே. அடுத்து என்னது? பேக்ஸ் ஆர் செக் டெய்லி. பேக் டெய்லி செக் பண்ணு. பேக் இல்ல, பேக்னு சொன்னா ஒரு பேக். பேக்ஸ் எல்லாம் டெய்லி செக் பண்றாங்க. வெரி குட். பேக்ஸ் எல்லாம் டெய்லி செக் பண்றாங்க. ஓகேவா? வேற உங்க ஊர்ல எப்படி சொல்லுங்க? பேக்ஸ் எல்லாம் டெய்லி செக் பண்ற, அப்படியா? சரியா சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, ஊரை மாத்திர கூடாது. சரியா சொல்லுங்க திரும்பி. பேக்ஸ் எல்லாம் டெய்லி செக் பண்ற. பேக்ஸ் எல்லாம் டெய்லி செக் பண்ற. பேக்ஸ் எல்லாம் டெய்லி செக் பண்றாங்க. பேக்ஸ் எல்லாம் டெய்லி செக் பண்ணிய. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். குடிக்கிறதுக்கு தண்ணி கொதிச்சிட்டே இருக்குது. அது என்னது? அது தண்ணி குடிக்கிறதுக்கு கொதிச்சிட்டே இருக்குது. இல்ல கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது ஒட்டோவா நடக்கிறது. அது ஆக்டிவ்க்கு போயிடும். குடிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வைக்கிறார்கள், கொதிக்க வைக்கிறாங்க. ரைட்டா? வைக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ இது தமிழ், சுத்த தமிழ்ல சொன்னாரியா. புக்ஸ் ஆகியவன் புத்தகங்கள் கொடுக்கப்படுகின்றன. பாடசாலைகளில் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. தினமும் பைகள் பரிசோதிக்கப்படுகின்றன. குடிப்பதற்காக நீர் கொதிக்க வைக்கப்படுகிறது. ஓகேவா? ஐயோ சார், அது வேணாம், அது வேணாம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓகே, அது வேணாம், அதை விட்டுருவோம் நம்ம. அதனால நம்ம எப்படி சொல்றோம் ரியா? புக்ஸ் ஆகியவன் புத்தகம் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் இஸ் டாட் அட் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறாங்க. பேக்ஸ் ஆர் செக் டெய்லி பேக் செக் பண்றாங்க. வாட்டர் இஸ் பாயில் டு ட்ரிங்க். குடிக்கிறதுக்கு தண்ணி சுட வைக்கிறாங்க. சிம்பிள். முடிஞ்சு. ஓகே, லெட்ஸ் மூவ். ரைட், யூ கேன் ட்ரை. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பாப்போம், எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் கையெல்லாம் கீழே போடுறேன். ஓகேவா? எனக்கு தெரியும் நிறைய பேர் தூக்கிக்கிட்டே தான் இருப்பீங்க.
ஸோ ஐ எம் லோவிங் டவுன். கொஞ்சம் விட்டுட்டு கை தூக்குங்க, அப்புறம் இல்லாட்டி நான் குறைச்சிக்கிட்டே தான் போவேன் இல்லையா. நேரம் இருந்துட்டு தூக்குங்க, இல்லாட்டி நான் எனக்கு தெரியாது. ஓகே, இப்பயே தூக்க வேணாம். ஓகேவா, வெயிட் wait 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 okay, now you can raise your hands. Rimza, Rizzi, Rimza, 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 can you hear me? கேக்குதா? Some problem, yeah. Some problem with your network. Sorry, ma. Shamima. Yes, sir. Oh, யாரது யாரது யாரது? கேக்குதா இல்லையா? Okay, Amna Shaki. Amna, can you hear me? No. மத்தவங்க ட்ரை பண்ணுங்க, நான் அந்த கொஞ்சம் டைம் ஓட்டுறேன். சசி சசிந்தா புதுசா இருக்கவும். சசி சசிந்தா, you can switch on your mic. இல்லையா? Okay, Prasanya. Prasanya, any problem with my net? Oh, யார் இது? அம்னா. அம்னா. அம்னா எங்க காணாம உங்களோட பேர்? அம்னா ஷாக்கியா இல்லே? Zaki, Amna Zaki. Okay, Amna Zaki. Where are you from? Mathale. Mathale. Okay. Amna, can you tell this in your language? ட்ரை பண்றேன். Okay, okay. Are you speaking first time? இதுக்கு மேல பேசல தானே நீங்க? ஒரு தடவை பேசிக்கிறேன், மத்த ட்ரை பண்ணேன்னு கிடைக்கல. ஓகே, இது வந்து அந்த டெலிவிஷன் சாரி ரூபவாயினில வரதா. ஓகே ஓகே ஓகே, go on. Well, wish you all the best. இது சரியா சொன்னீங்கன்னா you are talented, you are good. ட்ரை பண்ணுங்க. Trees are cute everywhere. Cut. Sir? Trees are cut. Cute. Cute இல்ல cut. Sorry, cut. Sorry. Okay. Cut everywhere. Oh. மரம் எல்லாம் கட் பண்றாங்க. எங்க கட் பண்றாங்க? என்னது everywhere னு சொல்றீங்க? everywhere னா what is everywhere? எப்பயும் இல்ல everywhere where என்பதுமா இடத்தை காட்டும். ஓகேவா? வேணா இடத்தை காட்டும், எல்லா இடத்துலயும். everywhere mean எல்லா இடத்துலயும். இப்போ எல்லா இடத்துலயும் மரம், எல்லா இடத்துலயும் மரம் வெட்டுறாங்க. வெரி குட். இப்போ இங்க மரங்கள் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. நான் சொல்றது விளங்குதாமா? பேசும் போது பேசுற பாஷை மொழியில இந்த தமிழ் மரங்கள் அப்படின்னு சொல்ல தேவையில்ல, எல்லா இடத்துலயும் மரம் வெட்டுறாங்க. பட் சுத்த தமிழ்ல சொன்ன போனா if you going to write in clear Tamil, எல்லா இடங்களிலும் மரங்கள் வெட்டப்படுகின்றன. ஓகேவா? ஓகேவா? ஓகே. அப்ப அது சொல்ல தேவையில்ல, எப்படி சொல்லுவோம்? மரம் எல்லா இடத்துலயும் வெட்டப்படுது. எல்லா இடத்துலயும் மரம் வெட்டுறாங்க. ஓகேவா? வெட்டப்படுதுனாலும் ஓகே, எல்லா இடத்துலயும் மரம் வெட்டப்படுதுன்னா கூட ஓகே தான், பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சொல்ல முடியுமா? the car is rented monthly. கார் வந்து மாதத்துக்கு ஒரு முறை கழுவப்படுது. மாசம் அப்படி சொன்னா போதும். மாசம் கழுவப்படுது, கழுவுறாங்க இல்லையா? கழுவப்படுதுனாலும் ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். டைம் இஸ் given to study. படிக்கிறதுக்காக நேரம் கொடுங்கல்ல, கொடுக்குறாங்க, படிக்கிறதுக்காக நேரம் கொடுக்குறாங்க. படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறாங்க, கொடுக்கப்படுது.
The exam is held Held. weekly. ஆ Held weekly. வீக்லினா Sir, held னா அதுக்கு ஹெல்டுனா held ஹெல்டுனா நடத்தப்படுகிறது, நடத்துறாங்க. கிழமை 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 எக்ஸாம் நடக்கப்படுது. நடத்துறாங்க. நடத்துறாங்க. அப்படித்தான். நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களோட ஊர்ல எப்படி சொல்லுவீங்க? கிழமை கிழமை எக்ஸாம். கிழமை கிழமைக்கு எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் நடக்குது. ஓகே, கிழமை கிழமை எக்ஸாம் நடக்குது. படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கு எப்படி சொல்லுவீங்க? படிக்கிறதுக்கு நேரம் படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறாங்க. ஓகே 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 ஓகே. குட் 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 ட்ரை. குட் ட்ரை. ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. Thank you very much. ட்ரை பண்ணுங்க, விடாதீங்க. ஓகே, ஹிமாரியாஸ். ஐ அம் கோயிங் வித் ஹிமாரியாஸ். ஹிமாரியாஸ் அழகா சொல்லுங்க பாப்போம், குயிக்கா. Trees are cut everywhere. எல்லா இடத்துலயும் மரங்கள் வெட்டுறாங்க. The car is washed monthly. மாசம் மாசம் காரை கழுவுறாங்க. Time is given to study. படிக்கிறதுக்காக டைம் வந்து கொடுத்திருக்காங்க. The exam is கொடுத்திருக்காங்கல்ல, கொடுக்கறாங்க. The exam is held weekly. கிழமைக்கு கிழமை எக்ஸாம் நடக்குது. ஏன் ஹிமாரியாஸ் இவ்வளவு அவசரம்? ஏன், என்ன ப்ராப்ளம்? மெதுவா சொல்லணும், ஓகேவா? டோன்ட் வரி. ஓகே ஓகே, தேங்க் யூ வெரி மச். நிரோ கான். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா. சொல்லுங்க பாப்போம் அழகா. கழுத்தறையில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். Trees are cut everywhere. எல்லா இடத்திலும் மரம் வெட்டுறாங்க. The car is washed monthly. கார் மாதந்தோறும் கழுவப்படுது. காரை மாதந்தோறும் கழுவுறாங்க. கழுவப்படுதுன்னா பரவாயில்ல, அது பிரச்சனை இல்ல. ஓகே சார். டைம் இஸ் given to study. படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கறாங்க. The exam is held weekly. கிழமை கிழமை எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் நடத்துறாங்க அப்படி சொல்லலாம். அது வந்து the examங்கறத எப்பயும் ட்ரை பண்ணணுமா? the exam அழகா இருக்கும் சொன்னா. சொல்லி பாருங்களேன். The exam is held weekly. அழகா இருக்கு தானே? the exam னு சொல்றதை விட the exam அழகா இருக்கும். அங்க அது கவனிக்கல சார். இல்ல இட்ஸ் ஓகே. அது எனக்கே சில வேளை மறந்து போயிடும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் சிம்பிள். நான் சும்மா சொன்னேன். இப்ப நினைவு காட்டினா உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நினைவு வருமே அப்படிங்கறதுக்காக சொன்னேன். தட்ஸ் ஆல். இட்ஸ் நாட் a big mistake. அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்ல. ஓகே, விலங்குச்சா இது passive? லாஸ்ட் வீக் வரல சார். இல்ல லாஸ்ட் வீக் passive படிப்பிக்கவே இல்ல, பயப்படாங்க. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் passive. அப்படியே சார். Oh yes, this is the beginning. வர கிடைக்கல சார், எக்ஸாம் கிடைக்கல. ஓகே குட் ட்ரை. சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். Thank you very much நிரோ. ஓகே குட். அப்ப எழுதி இருப்பீங்க நம்புறேன். கடைசியா என்ன ஒருத்தரம் சொல்றேன். நம்மளோட அஜய்க்கு ஒருத்தரம் பேச கொடுப்போம்ல. அஜய் இந்த நாளைக்கு இருக்காரு, பேசவே மாட்டார். அஜய், can you give the meanings? Good evening, sir. Good evening, Ajay. சொல்லுங்க பாப்பா, டக்கடக்கடக்கன்னு. Okay, sir. Trees are cut everywhere. மரம் எல்லா இடங்களிலும் வெட்டுறாங்க. The car is washed monthly. கார் வந்து மாதம் கழுவுறாங்க. Time is given to study. படிக்கிறதுக்கு டைம் தராங்க. The exam is held weekly. கிழமை பரீட்சை நடக்குது. அஜய், எப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுவீங்க? சாப்பிடுறதுக்கு சோறு தர்றாங்க. Rice is given eaten. பாருங்க இந்த வாக்கியத்தை பாருங்க. இந்த வாக்கியத்தை டைம் இஸ் given to study அத நீங்க மாத்தணும், அவ்வளவுதானே. Rice is given to eat. rice is given to eat. என்ன விஷயம்? உடுத்துறதுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க. அஜய், ஓம் சார். உடுத்துறதுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க. லேசு யூனிஃபார்ம் is given to wear. தான் சார். wear. Wear. ஓகே தானே?
Okay, sir. Okay, very good, good try. Thank you very much. So இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம். It's your duty to practice more and more. இன்னும் கொஞ்சம் இருக்கு, டக்குன்னு ட்ரை பண்ணுங்க பாப்போம். இப்ப இல்ல நான் புது விஷயம் ஒன்று சேர்த்திருக்கிறேன் பாருங்க. வாக்கியத்துல முன்னுக்கு வி இருக்காங்க, வி, ஐ, ஸ்டூடெண்ட்ஸ், ஷி. ட்ரை பண்ணி பாருங்க. சஹனா பானு, ஷஹனா பானு, Sahana Banu, you can switch on your mic. Yes, sir. Sahana Banu, Purincha. கொஞ்சம் புரிஞ்சிச்சு sir. We are teacher English. We are taught English. Taught English. என்ன அப்படினா? பாடும் யோசிக்கணும். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஓகே சார். நான் வாரத்துல கூப்பிடுறேன். ஓகே, குட். இத ட்ரை பண்ணுனா விஷயம் தான், நல்ல விஷயம். இதை பிடிச்சுக்கொண்டா ஓகே, குட். ட்ரை பண்ணி பாருங்க. கயாஸ்ரீ, கயாஸ்ரீ. ஓ சார். புரியுதா? முதலாவது புரியுது. மத்தெல்லாம் புரியலையா? நான் இதெல்லாம் என்ன சார் ஜிஜுபி அப்படின்னு சொல்லுவீங்க போலன்னு பார்த்தேன். passive இதுக்கு மேல செஞ்சது இல்லையா? have you learned? படிச்சிருக்கேன் சார். படிச்சிருக்கோம், பட் நினைவு இல்லை இல்லையா? பட் நிறைய வேணும், நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப தெரியத்தானே உங்களுக்கு எவ்வளவு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு. சரி, ஒன்னாவதுக்கு சொல்லுங்க பாப்பா அர்த்தத்துக்கு. We are taught English. நாங்க ஆங்கிலம் படிக்கின்றோம். நோ. நாங்கள் ஆங்கிலம் இல்ல கஷ்டம் தான், எனக்கு தெரியும் இது கஷ்டம். அதனால தான் நான் வச்சு செய்யறேன். இப்ப இது கஷ்டம். ஓகே, பாப்போங்க ஆசி, ஓகேவா? சரி சார். ஓகே. நான் கொஞ்சம் புதுசா வர்றவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பாக்குறேன். என்ன செய்வாங்க? ஷமீமா ஷாக்கி. என்ன கதை சொல்லுங்க பாப்போம். We are taught English. நாங்கள் இங்கிலீஷ் படிக்கிறோம். நோ, பொய் சொல்லக்கூடாது. I am பொய். ஒன்னாவது பொய். We are taught English, நாங்கள் ஆங்கிலம் படிக்கிறோம். இல்ல, பிழை. நல்லா யோசிக்க. இல்ல. நோ, நல்லா யோசிக்கணும். ஓகேவா ஷாக்கி? என்ன சார் கஷ்டமானதுக்கே கையை தூக்க வச்சிருக்கீங்க சார். யோசிக்கணும். பாப்போம் நம்ம. ஓகே, இந்துஜா என்ன சொல்றீங்க? இந்துஜா இல்லாட்டி இந்துஜா கோச்சுக்காங்க. நான் முதல்ல இருந்து கை தூக்குறேன் சார், எனக்கு சொல்லவே இல்லை. இந்துஜா, சுவிட்ச் ஆன் யுவர் மைக். இந்துஜா, குயிக்கா. குட் ஈவினிங். சொல்ல முடியுமா இந்துஜா? ஓ சார், சொல்ல முடியும் சார். சொல்லுங்கம்மா. We are taught English. எங்களுக்கு இங்கிலீஷ் கற்பிக்கிறார்கள் சார். வெரி குட். எப்படி பேசல அப்படி சொல்லுங்க? அப்படி எல்லாம் சொல்லுவீங்களா? வீட்டுக்கு போயிட்டு அம்மா எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கிறார்கள் அம்மா. எங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சு தராங்கன்னு சொல்லுவாங்க. வெரி குட். இந்துஜா அப்படியே லைன்ல இருங்க. கொஞ்சம் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கனால நல்லா எல்லாரும் கேட்டுக்கோங்க. இது வந்து passive. இதுதான் நான் சொல்றேன். இதை கவனமா நீங்க இருக்கணும். இது வந்து passive. passive எப்படி கண்டுபிடிக்கிறேன் நான்? இந்த விய வச்சு அல்ல. ஆமிசாவுடன் நல்லா பாத்துக்கோங்க ப்ளீஸ். ஆமிசாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. ஆமிசாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தா அது என்ன வாக்கியம்? passive. ஆமிசாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தா அது passive. passive-ஆ இருந்தால் இங்கே முன்னால் இருப்பவர் எழுவாய் அல்ல, அவர் ஒரு சேப்படு பொருள். அப்ப நாங்கள் இல்ல, எங்களை அல்லது எங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றது விளங்குதா? என்னுடைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். ஆம் ஈசாவுடன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. அப்போ இது என்ன வாக்கிய வகை? பாசிவ்.
நான் அவசரப்படல, மெதுவா போறேன். ஆமிசாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கனால இது passive. passive-ஆ இருந்தால் செய்பவர் அங்க இருக்க மாட்டார், எழுவாய் அங்க இருக்காது, செயற்படு பொருள் தான் இருக்கும், அவருக்கு தான் செய்யறாங்க. அதனால் முன்னால் இருப்பவர் வி, நாங்கள்னு சொல்லக்கூடாது, எங்களை அல்லது எங்களுக்கு, எங்களை அல்லது எங்களுக்கு. ரைட். இப்ப அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, நான் யாரோட பேசிக்கிறேன்? இந்துஜா. இந்துஜா, இது passive எப்படி நிரூபிப்பீங்க இந்துஜா? ரெண்டாவது சார் ஹெல்பிங் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் வந்திருக்கு சார். ரைட். ஹெல்பிங் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கனால இது passive. அதனால் இவரை நான் சொல்லுவோமா வேற ஏதாவது சொல்லுவோமா? என்ன சார் சொல்லுவோம்? எங்களுக்குன்னு சொல்லுவாங்க. ஐ ஐ ஐ I am given money. ஓ, எனக்குன்னு ஐன்னு சொன்னா சொல்லுவாங்க. எங்களுக்குன்னு சொல்ல முடியாது இந்துஜா. எனக்கு சார். எனக்கு அல்லது என்னை அப்படின்னு வரலாம். ஓகேவா? எனக்கு அல்லது என்னைன்னு வரலாம். விளங்குச்சாமா? ஓ சார். அப்ப மூன்றாவது இது passive எப்படி நிரூபிச்சு காட்டுங்க இந்துஜா. சார் அட்வைஸ்க்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அட்வைஸ்டு சார். அதாவது அதோட ஆர்ங்கற ஆமிசாவோட பாஸ்ட் ஹெல்பிங் பார்ட்டிசிபிள். வெர்ப் வந்திருக்கு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்பது மாணவர்கள் அப்படின்னு வருமா இல்லது மாணவர்கள் வேற ஏதாவது அர்த்தம் வருமா? மாணவர்களுக்கு அப்படின்னு வருது. மாணவர்களைன்னு வரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இது நாலாவது passive எப்படி நிரூபிப்பீங்க? இஸோட ஃபாலோட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு சார். ஈஸோட ஃபாலோடுங்கற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கனால இது passive. அப்ப she என்பது அவள்னு சொல்ல முடியுமா? அவளை அல்லது அவளைன்னு அவளுக்குன்னு சொல்லணும். வரும் சார். அவளைன்னு சொல்லணும். Induja, you have got the talent, you have got the knowledge. Very good. Thank you very much. Thank you Induja. Thank you sir. Okay ma. Okay. இந்துஜாவுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு. That is the way. அத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, we'll go. பிரியதர்ஷி கூட ரொம்ப நேரம் இருக்கனால பிரியதர்ஷி சார் என்ன நினைக்கிறீங்க passive பத்தி? Have you used passive? படிச்சிருக்கீங்களா passive? இல்ல 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 படிச்சதுல சும்மா யூஸ் பண்றோம். ஓகே, நான் சொல்றேன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றீங்களான்னு கேட்டேன். நோ சார். You can use. This is frequently used one. ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணணும் இது. ஏன்னா when you are writing assignments and all, we can't use passive. Yeah. Yeah sir. Yeah. அப்பெல்லாம் you have to use And also articles. Yeah, articles. Assignments, even assignments கூட passive தான் யூஸ் பண்ண. அங்க போயிட்டு நான் நீ அவன் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஓகேவா? ஓகே, குட். இப்போ நம்ம இந்துஜா கண்டுபிடிச்சு சொன்னாங்க, ஏன் இத நாங்கள்னு சொல்லக்கூடாது, ஏன் இத நான்னு சொல்லக்கூடாது, இது ஏன் மாணவர்கள்னு சொல்லக்கூடாது, இதை ஏன் அவள்னு சொல்லக்கூடாதுன்னு இந்துஜா சொன்னாங்க. அப்படியா? ஆமா சார். எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க? ஹெல்பிங் வெர்போட சார் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் இருக்கிறதுனால இது வந்து passive வாய்ஸ் குள்ள போயிடும் சார். அங்க எழுவாய் வராது, செயற்படு பொருளுக்கு தான் முக்கியத்துவம்னால அது. இப்ப சில வேளை இந்த ஆ இல்லன்னா இது இப்ப ஆக்டிவ், வி டாட் தான் அது ஆக்டிவ், அது செய்ய வழி இல்ல இல்லையா? ஆமா சார். அப்போ வி என்பது இங்க நாங்களா வேற எதுவும் வருமா? எங்களுக்கு அல்லது எங்களைன்னு வரும். எங்களுக்கு அல்லது எங்களை. எங்களுக்கா எங்களையான்னு எதை வச்சு முடிவு எடுப்பீங்க? கேட்டாயா கேள்வி? தெரியல சார். இல்ல யோசிங்க. எங்களுக்கா எங்களையான்னு எங்க வச்சு யோசிக்கலாம், எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அது முடிவெடுக்கப்படுவது இந்த வினைச்சொல்லை வைத்து. படிப்பிக்கிறோம் அப்படின்னா எங்களை படிப்பிக்கிறோம் அப்படின்னு வருமா? படிப்பிக்கிறாங்க அப்படின்னு வருமா? எங்களை படிப்பிக்கிறாங்க இல்ல சார், எங்களுக்கு படிப்பிக்கிறாங்க இல்லையா? சில சொற்கள் இருக்கு ரெண்டு முறையில யூஸ் பண்ணலாம்.
இப்போ இப்போ என்ன சொல்லலாம் அப்படி கிவன் எடுத்துக்கோங்களேன். நான் சும்மா சொல்றேன், கிவன் எடுத்துக்கோங்களேன். கிவன்ங்கிற சொல்ல எடுத்துக்கோங்களேன். she is given, அவளுக்கு கொடுக்கறாங்கன்னு சொல்லலாம், அவளை கொடுக்கறாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? சொல்லலாம். அப்படி யூஸ் பண்றாங்க. she is given marriage அப்படிலாம் இருக்கு வாக்கியங்கள், பாவிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அப்போ we are taught Englishனா என்ன? எங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், எங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறாங்க. சரியா சொல்ல போனா எங்களுக்கு ஆங்கிலம் படிப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி நாங்கள் ஆங்கிலம் படிப்பிக்கப்படுகிறோம், கற்பிக்கப்படுகிறோம் அப்படி எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் சரி வராது. என்ன சொல்லலாம்? எங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கிறாங்க. காலேஜ்ல எங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கிறாங்க எப்படி சொல்லுவீங்க? we are taught English in our college. In our college. இங்க போயிட்டு சொல்ல முடியுமா lectures are teaching English in our college? அதெல்லாம் இல்ல, அவங்க நமக்கு தேவையில்லை. லெக்சர்ஸ் நமக்கு தேவையே இல்லை. ஓகேவா? ஆமா சார். ஓகே, எங்களுக்கு காலேஜ்ல ஜப்பானீஸ் படிச்சு கொடுக்கிறது இல்ல. we aren't taught English in our college. we are not taught Japanese. okay sir, we aren't taught Japanese in our college. அது அழகா இருக்கும். we are not அதுதான் நல்லா இருக்கும். we are not. okay sir. அது வந்து பிழை இல்ல, பட் the beautiful அது வந்து நல்லா இருக்கும். we are not taught in Japanese in our colleges. okay sir. okay, good. okay sir. okay, I have given money. என்ன சொல்ல போறீங்க? எனக்கு கேஷ் கொடுக்கறாங்க. எனக்கு சல்லி கொடுக்கறாங்க. எனக்கு சல்லி கொடுக்கறாங்க. எனக்கு சல்லி கேஷ் கொடுக்கறாங்க. எனக்கு சல்லி கொடுக்கறாங்க. எனக்கு ஏதோ துட்டு கொடுக்கறாங்க. ஏதோ ஒண்ணு. இப்ப பாருங்க, இல்ல மணி இல்லாம போயிட்டுனா என்ன கொடுக்கறாங்கன்னு கூட வரலாம். ஆமா சார். ஓகேதா? என்ன கொடுக்கறாங்கன்னு கூட வரலாம். நான் இல்லன்னு சொல்ல வரலாம். ஓகே, ஸ்டூடண்ட்ஸ் ஆர் அட்வைஸ் டெய்லி. ஸ்டூடண்ட்ஸ்க்கு தினமும் அட்வைஸ் கொடுக்கறாங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு டெய்லி அட்வைஸ் பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு டெய்லி அட்வைஸ் பண்றாங்க இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். she is followed by someone sir. அவளை சிலர் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றீங்க சார். சிலர்ங்கறத விட யாரோ. ஓகே, யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? ஓகே சார். she is followed daily by someone. she is followed by someone daily. அவளை டெய்லி யாரோ ஃபாலோ பண்றாங்க மச்சான். தெரியல, கேள்விப்பட்டிருக்கேன். யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே சார். சார் நான் எதுனே சார் அவள் சிலரா ஃபாலோ பண்ணப்படுறா அப்படின்னு சொல்றேன். சரி, அப்படி பேசும்போது அப்படி சொல்றது இல்லையா? ஆமா, பேசும்போது சிலரால் அவள் அப்படியெல்லாம் சொல்ற, அப்படியெல்லாம் சொல்லப்பாங்க. எப்படி நம்ம லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ண சொல்லுங்க. இதுல ஏன் இந்த சம்பந்த முன்னுக்கு போட்டிருக்கலாதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இங்க வந்து முக்கியத்துவம் அவங்களுக்கு இல்ல. யாருக்கு முக்கியத்துவம்? அவளுக்கு தான் முக்கியத்துவம். அவளை தான் ஃபாலோ பண்ண, அதுதான் முக்கியம். அதனாலதான் அந்த பை போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே சார். நம்ம சொல்லிருக்கலாம் someone follows herன்னு சொல்லிருக்கலாமே. அப்படினாலும் அவள் யாராலயோ ஃபாலோ பண்ணப்படுறா அப்படின்னு சொன்னாலும் இல்லையா சார்? அவள் லைன் வராம அவள்னே இருக்கு. ஓ, இட்ஸ் கரெக்ட். ஓகேவா? அப்ப கண்டிப்பா அவளுக்குன்னு வராம அவள்னு வர்ற இடங்களும் இருக்கு. அது நம்ம சொல்ற முறையில தான் இருக்கு. அவள் ஃபாலோ பண்ணப்படுறா அப்படின்னு சொன்னா ஓகே. ரைட். ஓகே சார். சார் முதல்ல வந்து டவுட் சார், நான் அதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணினேன் சார். அந்த அட்டவணைகளை சார் வளமையாக செய்தவை இப்படிதானே சார் எழுதிருந்தேன் சார். அப்ப அங்கேயும் செய்யப்படுபவை செய்யப்பட்டவை அப்படி மாத்தலாம். அது அப்ப குழம்பிடும்ல. ரெண்டுக்கு ஆக்டிவ்க்கு ஒண்ணு பாசிவ்க்கு ஒண்ணு எழுத போனா we will confuse. சோ இப்படி போட்டா இது ஆக்டிவ் மாதிரி போயிருது சார். இல்ல, வளமையாக செய்பவை இருக்கு தானே. பரோட் செய்றாங்க, வளமாக செய்பவை தானே. எல்லாம் புத்தகம் கொடுக்குறாங்க. அந்த முறையில யோசிங்க. அப்போ சரி, அவ்வளவுதான். அப்படி யோசிச்சுக்கோங்க. நம்ம செய்யறவை இல்ல, யாரோ செய்பவை. தியரியில வச்சுக்கொண்டா உங்களுக்கு நினைவு வச்சுக்கொள்றது லேசி. இதே இந்த அட்டவணை எந்த நாளைக்கு வச்சுக்க தேவையில்ல இல்லையா? அது யூ கேன் லீவ் இட் அவுட் இல்லையா? அப்போ அது ஓகே. சார், தேங்க்யூ. குட். தேங்க்யூ வெரி மச். ஓகே, லாஸ்ட் டச் ஒன்று கொடுத்துருவோமா? நிறைய பேசிட்டோம். ஸோ
we'll go with last touch. Dharani, can you give the meanings quickly? Yes, sir. Okay, sir. Okay. வார்க்கா போலையில எப்படி சொல்லுவாங்க டக் டக்னு சொல்லிட்டு போங்க பாப்போம். We are taught English. எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கிறாங்க. அப்படிதான் சொல்றீங்களா வீட்ல? அம்மா எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கிறாங்க அம்மா. எங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கிறாங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கிறாங்க. I am given money. எனக்கு சொல்லி கொடுக்கறாங்க. Students are advised daily. மாணவர்களுக்கு தினமும் அட்வைஸ் பண்றாங்க. She is followed by someone. அவ யாரோ. ஸ்டூடண்ட்ஸ்க்கு பிள்ளைகளுக்கு டெய்லி அட்வைஸ் பண்றாங்க. தான் இங்க பொழைப்பு இல்லையா? ஓகே, next one. She is followed by someone. சொல்லுங்க. She is followed by someone. Dharani went away. Sir, coverage problem. Okay. She is followed by someone. என்னது? மாணவர்கள் தினமும் அவள் யாரோ ஒருத்தரால ஃபாலோ பண்ணப்படுறா. அவளும் சொல்ல தேவை, அவளை யாரோ ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? Okay, sir. Okay, thank you very much, Dharani. Okay, so let's move. Thank you, sir. Okay ma, okay. Books given. இத நம்ம books are given. இப்போ நம்ம போறோம். இப்ப பாருங்க வித்தியாசம், நான் இதுக்கு ஏன் போட்டேன் அப்படின்னு பாருங்க நல்லா. புக்ஸ் given. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எப்படி மாத்த போறோம்னு பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நான் சிம்பிள் பிரசன்ட்ல இருந்து மாற போறேன். புக்ஸ் are given, books were given, books will be given. Simple present, simple past, simple future. Simple present, simple past, simple future. ஓகேவா? ஹாஜரா இலியாஸ் எழுதிக்கோங்க எல்லாரும். ஹாஜரா இலியாஸ். Yes, sir. Okay, books are given, books were given, books will be given. அப்படினா என்னமா? ஹாஜரா went away. லக்ஷிகா. Good evening, sir. Good evening ma. விளங்குச்சா passive? கொஞ்சம் விளங்குச்சு sir. ஐசே நான் நினைச்சேன் அதெல்லாம் முந்தியே விளங்கிதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. I'll try my best, sir. Okay, books are given, books were given, books will be given. Books are given na புத்தகங்கள் பேசுற மாதிரி சொல்லுங்க. புத்தகம் கொடுக்கறாங்க. அவ்வளவுதான், புத்தகம் கொடுக்கறாங்க. வேற ஒண்ணும் பெருசா யோசிக்காதீங்க, புத்தகம் கொடுக்கறாங்க. Books were given na புத்தகம் கொடுத்தாங்க. Books will be given na புத்தகம் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப சரியான தமிழ்ல வந்து லக்ஷிகா, புத்தகங்கள் கொடுக்கப்படுகின்றன, புத்தகங்கள் கொடுக்கப்பட்டன, புத்தகங்கள் கொடுக்கப்படும் அப்படி சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். அப்படி சொன்னா ஏதாவது விளங்குமா உங்களுக்கு? இல்ல சார். இல்ல. அப்ப எப்படி சொல்லுங்க? இன்னும் ஒரு தரம் சொல்லுங்க பாப்போம். Books are given, புத்தகம் கொடுக்கறாங்க. Books were given, புத்தகம் கொடுத்தாங்க. Books will be given, புத்தகம் கொடுப்பாங்க. இப்போ இதுல பாருங்க, புக்ஸ் மாதிரி இருக்குதா? இல்ல சார். given மாதிரி இருக்குதா? மாறல சார். அப்ப எங்க நம்ம அர்த்தத்தை மாறோம், காலத்தை எங்க மாத்துறோம்? helping verbs. helping verbல மட்டும் தான் காலத்தை மாத்துறோம். அப்ப அதை வச்சுதான் நம்ம இது எல்லாத்தையும் கேம் வச்சுக்கிட்டே போகணும். ஓகே, எனக்கு சொல்லுங்க லக்ஷிகா, மத்தவங்க எழுதி கொள்ளும் வரையும். சல்லி, மணி இஸ் given, மணி வாஸ் given, மணி will be given. எப்படி சொல்லுவீங்க? லக்ஷிகா, மணி இஸ் given, மணி வாஸ் given, மணி will be given. மணி இஸ் given, காசு தராங்க. மணி வாஸ் given, காசு தந்தாங்க. மணி will be given, காசு தருவாங்க. ஓகே, Lakshika. Lakshika is taught, Lakshika was taught, Lakshika will be taught. Lakshika is taught.
லக்ஷிகாவுக்கு படிப்பிச்சாங்க. நான் படிப்பிக்கிறாங்க. லக்ஷிகாவுக்கு படிப்பிக்கிறாங்க. ம் லக்ஷிகா was taught. லக்ஷிகாவுக்கு படிப்பிச்சாங்க. லக்ஷிகா will be taught. லக்ஷிகாவுக்கு படிப்பிப்பாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் நைஸ். Thank you very much. Thank you sir. ஓகேமா ஓகே. எழுதிருப்பீங்க நம்புறேன். புக்ஸ் ஆர் given, புத்தகம் கொடுக்குறாங்க. புக்ஸ் ஆர் given, புத்தகம் கொடுத்தாங்க. புக்ஸ் will be given, புத்தகம் கொடுப்பாங்க. சிலர் சொல்லலாம் புக்ஸ் ஆர் given, புத்தகம் கொடுக்கிய. புக்ஸ் ஆர் given, புத்தகம் கொடுத்த. புக்ஸ் will be given, புத்தகம் தெரியலையே தெரியலையே. புத்தகம் கொடுக்கிற, புத்தகம் கொடுத்த, புத்தகம் தெரியலையே. கேட்டு பாப்போம் யார்ட்டையாவது. ரிப்தா ராணிஸ்க்கு அதெல்லாம் தெரியாது, போய் வேலை கேட்டு சொல்லுங்க பாப்போம். புக்ஸ் கொடுப்பாங்கன்னு தான் சார் சொல்றேன். அப்ப செல்றேன்னு சொல்றீங்க, அதை மட்டும். அந்த மாதிரி புக்ஸ் ஆர் given, புத்தகம் கொடுக்கிய. புக்ஸ் ஆர் given, புத்தகம் கொடுத்த. புக்ஸ் will be given, கொடுப்பாங்கன்னு தான் நாங்க என்ன சொல்லுவோம். கண்டுபிடிக்க போனோம், எங்கேயாவது இருக்கும். அப்போ ரிப்தா சொல்லுங்க, என்ன ஏசுறாங்க? சார் கவரேஜ் ப்ராப்ளம் ஆகின்னு இருக்க சொல்லுங்களே. என்ன ஏசுறாங்க? ஏசுறது மட்டும் விளங்க மாட்டேங்குது, கவரேஜ் குறைஞ்சிருது இல்லையா? இல்ல ஒண்ணும் இல்ல கவரேஜ். என்ன ஏசுறாங்க? என்ன ஏசுறாங்க? என்னை ஏசுகிறார்கள். I am blamed. I am blamed. I am blamed. என்ன ஏசுனாங்க? நேத்து என்ன ஏசுனாங்க? I was blamed. I was blamed yesterday இல்லையா? I was blamed yesterday இல்லையா? டெய்லி என்ன ஏசுறாங்க? I am blamed every day. I am blamed every day. I am blamed daily இல்லையா? என்ன நாளைக்கு ஏசுவாங்க, ஸ்கூல்ல நாளைக்கு ஏசுவாங்க என்ன? I will be blamed tomorrow. Tomorrow at school. I will be blamed at school tomorrow. யார் ஏசுறாங்கிறது முக்கியம் இல்ல, யாராவது நேசிக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? ஓகே. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், வளமையா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் ஜனவரியில. School is started. Schools நிறைய போடும், பொதுவா தானே. Schools are started in January. Schools are started in January. School போன வீக் ஸ்டார்ட் பண்ணாங்க. Schools were started last week. வார வீக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Schools will be started. School will be started next week இல்லையா? Next week, yes. Okay, good. Thank you very much, Ria. Thank you very much. எழுதிருப்பீங்க நம்புறேன். இப்ப ஃபியூச்சர் பாஸ்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு உதாரணம், ஈஸி எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் சார். சுபாஷ் ஏன் ஈவினிங் வரல? என்ன சார்? ஈவினிங் கிளாஸ் ஏன் வரல? சுபாஷ் கேக்குதா? காணாம போயிட்டாரே. ஓகே, ரமேஷ், ஆத்திகா ரமேஷ், குயிக்கா எழுதிக்கோ. ஆத்திகா ரமேஷ். Good evening, sir. Good evening, Atika. சொல்ல முடியுமா? English is taught, English was taught, English will be taught. English is taught. ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. அடி போடுவேன் ஆத்திகாவுக்கு. இப்போ இப்படிதான் வீட்டுல பேசுறீங்களா ஆத்திகா? ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது உம்மா. வாமா போ, மருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வர. ஓ சார். அப்படியா சொல்றீங்க? வீட்டுல சொன்னா அப்படிதான் சொல்லலாம். உம்மா பாடசாலைகளில் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது உம்மா, அப்போ வாமா மருந்தெடுக்க போயிட்டு வருவோம் அம்மான்னு அம்மா கூப்பிடுவாங்க. பேசுற மாதிரி சொல்லுங்க. எப்படி அம்மா கிட்ட போய் சொல்லுவீங்க? இங்கிலீஷ் படிச்சு தராங்க. இங்கிலீஷ் படிச்சு தராங்க. வெரி குட். இங்கிலீஷ் படிச்சு தராங்க இல்லையா? ஆன்லைன்ல இங்கிலீஷ் படிச்சு தராங்க. எப்படி சொல்லுவீங்க?
ரமேஷ் ரமேஷ் English is taught with English online. is taught through online, via online or through online. Okay va? Right. அடுத்து என்னது English was taught na என்னது? What is that? Atika? English English? படிச்சு தந்தாங்க. இங்கிலீஷ் படிச்சு தந்தாங்க, இங்கிலீஷ் படிச்சு கொடுத்தாங்க, இங்கிலீஷ் படிச்சு தந்தாங்க. வெரி குட். இங்கிலீஷ் will be taught. இங்கிலீஷ் படிச்சு தருவாங்க. இங்கிலீஷ் படிச்சு தருவாங்க. வெரி குட், வெரி குட். Thank you. பிரசன்யா. பிரசன்யா, யா. பிரசன்யா குயிக்கா சொல்லுங்க பாப்பாது. English is taught. English படிப்பிக்கிறாங்க. English was taught. English படிச்சு தந்தாங்க. English will be taught. English படிச்சு தருவாங்க. ஓகே, இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுங்க. English is not taught. வெரி குட். இங்கிலீஷ் இஸ் நாட் taught. நாட் மட்டும் தான் போடணும் இல்லையா? இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கலன்னு சொல்லுங்க. English was not taught. இங்கிலீஷ் will be taught னா என்னமா? English படிச்சு தருவாங்க. இங்கிலீஷ் படிச்சு தருவாங்க. தருவாங்க. இங்கிலீஷ் படிச்சு தருவாங்க. அப்ப இங்கிலீஷ் படிச்சு தரமாட்டாங்கன்னு சொல்லுங்க. English will not be taught. இங்கிலீஷ் will not be taught இல்லாட்டி இங்கிலீஷ் won't be taught. will not க்கு என்ன சொல்லலாம்? Won't be. won't be taught. ஓகேவா? கிளியரா இந்த பாடம்? எனி ப்ராப்ளம்? இல்ல சார், clear sir. ஓகேமா, ஓகே, குட் 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 குட். ஓகே, இங்கிலீஷ் இஸ் taught, இங்கிலீஷ் படிச்சு தராங்க. இங்கிலீஷ் was taught, இங்கிலீஷ் படிச்சு தந்தாங்க. இங்கிலீஷ் will be taught, இங்கிலீஷ் படிச்சு தருவாங்க. ரைட். இப்போ இது எப்படி மாறுதுன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. நான் கூட விஷயங்கள் சொல்ல வரல, குழப்பிக்கொள்ள கூடாதுன்னு கொஞ்சமா இதை படிச்சுட்டு போயிடலாம்னு தான் இந்த இடத்துல நிக்கிறோம். ஓகேவா? நிரோஷினி, சாரி நிரோஷினி, நிரோஷினி, சொல்லுங்க பாருங்க. you are taught, you were taught, you will be taught. என்னது அப்படின்னா? பிரதீக்ஷா, உங்களோட சிக்னல் ப்ராப்ளம் போல. பிரதீக்ஷா, 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 switch on your mic. உங்களுக்கு சொல்லுறாங்க. சொல்லுங்க குயிக்கா. பிரதீக்ஷா, ப்ராப்ளம் இல்லையா? ஓகே, ரிப்தா, 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 நோ. ஃபாத்தி உஸ்னா, என்னாச்சு? நெட்வொர்க் ப்ராப்ளம். எஸ் சார். ரிப்தா, ஓகே ரிப்தா. ஓகே ஃபாத்தி வெயிட் பண்ணுங்க, ரிப்தா சொல்லட்டும். ரிப்தா சொல்லுங்க குயிக்கா. உங்களுக்கு taught உங்களுக்கு டீச் பண்றாங்க. you were taught உங்களுக்கு டீச் பண்ணாங்க. you will be taught உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. சிம்பிளா சொன்னா you are taught உங்களுக்கு படிச்சு கொடுக்கறாங்க. உங்களை படிச்சு கொடுக்கறாங்கல்ல, உங்களுக்கு படிச்சு கொடுக்கறாங்க. you were taught உங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. you will be taught உங்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு வரணும். ஓகேவா? வெரி குட். உங்களுக்கு படிச்சு கொடுக்கறாங்க, உங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, உங்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க. இப்ப திருப்பி நான் சொல்றேன் பாருங்க. யூ என்று சொன்னால் நீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆமிசாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவதனால் இது பாசிவ்னு ஆகிவிடும். ஆமிசாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்துவதனால் இத பாசிவ்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். எனி ப்ராப்ளம்? ரைட். லாஸ்ட் பார்ட் நினைக்கிறேன். இந்த பகுதியில தேடி பாருங்க. சிலர் மைக் ஒன் ஆக மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன்?
பாத்துக்கோங்க என்னன்னு. ஓகே, திவ்யா யோகநாதன். Divya. Good evening. Good evening. Good evening, sir. Good evening. I was invited. I will be invited. என்னைய இன்வைட் பண்றாங்க, என்னைய இன்வைட் பண்ணினாங்க, என்னைய இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே, என்ன வெட்டிங்க்கு இன்வைட் பண்றாங்க சொல்லுங்க பாபு. ஹலோ திவ்யா, போயிட்டீங்களா? Divya again. Okay, Himaryas. Krishnanandan. Okay, Krishantan. Sorry, Krishantan. 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 Vika. Leah, any problem? Shamini. Oh, in the Shamini. Okay, I'm going with Zima. Yes, sir. I am invited. I was invited. I will be invited. What is that? என்ன இன்வைட் பண்றாங்க, என்ன இன்வைட் பண்ணுவாங்க, பண்ணுனாங்க, என்ன இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே, என்ன வெட்டிங்க்கு இன்வைட் பண்றாங்க எப்படி சொல்வீங்க? I am invited to wedding. To the wedding. I am invited to the wedding. என்ன பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க? I am invited to the party. பண்ணுனாங்க. பண்ணுனாங்க. I was invited to the party. I was invited to the party. என்ன நாளைக்கு இன்வைட் பண்ணுவாங்க? I will be tomorrow invited. I will be invited tomorrow. I will be invited tomorrow. Very good. So இத புரிஞ்சுக்கணும். I am invited. நான் இன்வைட் பண்றேன்னு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. I am invited. என்ன இன்வைட் பண்றாங்க? கிருஷ்ணானந்தன். I was invited. என்ன இன்வைட் பண்ணாங்க? I will be invited. என்ன இன்வைட் பண்ணுவாங்க? கிருஷாந்தன் கேக்குதா? Can you hear me, Krishantan? கேக்குது சார். ஓகே கிருஷாந்தன். கேக்குது சார். ஓகே, என்ன சரி எனக்கு சொன்னாங்க, சொல்றதுக்கு டெல் டோல்ட் எனக்கு சொல்றாங்க எப்படி சொல்வீங்க? No, I am told. I am told. Very good. எனக்கு சொன்னாங்க. ஏன் ஆஃப் பண்ணிக்கிறீங்க? நிரோஷி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன இன்வைட் எனக்கு சொல்றாங்க. சார் சாரி சார், இங்க ஸ்கூல்ல Zoomல படிக்க வர சொல்லிருக்காங்க, கொஞ்சம் போறேன்னு சார், லீவ் ஆகுறேன். ஓகே. நோ ப்ராப்ளம். ஓகே, ஹனா. Yes sir. நோ, நேரம் போகுது. நேரம் போனா என்ன கூப்பிடுங்க சார். யக்ஷாயினி. Yes sir. ஓகே, சொல்லுங்க. என்ன எனக்கு சொல்றாங்க? I am told. எனக்கு உங்களை பத்தி சொல்றாங்க. I am told you. About. I am told about you. எனக்கு என்ன பத்தி சொல்றாங்க? சொன்னாங்க. Okay. I was told you. எனக்கு என்ன பத்தி சொன்னாங்க?
I was told me. About me. I was told about Me. me. என்ன select பண்ணுவாங்க? I will be selected. Selected. I will be selected. Okay, very good. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். passive இருக்கும் போது ஓஸ்வோவோட past participle இருக்கும் போது இத நான்னு சொல்லக்கூடாது. அதான் நான் திருப்பி சொல்றேன். என்னை எனக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ரைட். கொஞ்சம் வாக்கியங்கள் இருக்கு. லாஸ்டா ட்ரை பண்ணுங்க பாப்போம். உங்களுடைய டேலண்ட் எப்படின்னு பாத்துக்கலாம். எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பாத்துக்கொள்ளலாம். ரைட். passiveல சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நான் மெதுவாத்தான் போறேன். நிறைய படிப்பிக்க போல passiveல டக்குன்னு புரியாதவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னால மெதுவாத்தான் போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் பிறகு கொஞ்சம் கஷ்டமான பாடங்கள் வரும். இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கொள்ளணும், இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பிறகு கஷ்டமான பாடங்கள் தான் எல்லாம் இருக்கும். இந்த பாடங்கள் எல்லாத்தினுடைய கலவை ஒன்றாகத்தான் இனி வரும் பாடங்கள் இருக்கும். ஓகே, சோ பி ரெடி. ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் இதுவரைக்கும் படித்த பாடங்கள் அவ்வளவுத்தினுடைய கலவையா இருக்கும். சோ ப்ளீஸ் சார்ட் எல்லாம் பாடமாக்கி வச்சுக்கோங்க, ரெடி ஆயிக்கோங்க. அஸ்மிதன், சாரி அஸ்மிதன் ரொம்ப நேரம் இருக்காரு போல. அஸ்மிதன், அஸ்மிதன், குட் ஈவினிங். குட் ஈவினிங் அஸ்மிதன். குட் ஈவினிங். புரிஞ்சா passive? புரிஞ்சு சார். என்ன, in which grade are you? grade 10 சார். grade 10. passive படிச்சிருக்கணும் ஸ்கூல்ல நிறைய இல்லையா? ஓ சார். Okay, where are you from? பலாங்குட சார். பலாங்குட. which school? சிசி. சிசி. பேரு ஏன் அப்படி வச்சிட்டாங்க? சிசி தொடங்கலே சிசி. but it is the best school. Yeah, it's one of the best schools in Balanguda. Okay, can you give the meaning at least two? ரெண்டு வாக்கியங்களுக்கு அர்த்தம் கொடுக்க முடியுமா? பலாங்குடையின் பெயரை நிலைநாட்ட. we were invited to the party. எங்களை பார்ட்டிக்கு அழைத்தார்கள். சும்மா பேசல, வீட்ல அப்படியா சொல்லுங்க. அம்மா கிட்ட அஸ்மிதன் அப்படியா சொல்லுங்க. அஸ்மிதன், எங்களை பார்ட்டிக்கு அழைத்தார்கள் அம்மா அப்படின்னு. எங்களை பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க. எங்களை பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க. இன்வைட் எல்லாம் பண்ணலாமா? கூப்பிட்டாங்க, வர சொல்லிருக்காங்க. எங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அஸ்மிதன்? எப்படி சொல்லுவோம்? அஸ்மிதன், அஸ்மிதன். ஓகே சார். எங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க. we were invited to the party. னா எங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க இல்லையா? ஓ சார். Next one. This was given yesterday. இது நேற்று தரப்பட்டது. இது நேற்று கொடுக்கப்பட்டது. இது நேற்று தரப்பட்டது. வேற எப்படி சொல்லலாம் பேசுற தமிழ்ல? இது நேற்று கொடுத்தாங்க. இது நேற்று கொடுத்தாங்க. இது நேற்று கொடுத்தாங்க. இல்லாட்டி இது நேற்று தரப்பட்டதுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல பிடிச்சு போட்டுருவாங்க. பலாங்கோட ஹாஸ்பிட்டல் உங்களை. ஓகேவா? Okay, Ashmitan, we'll meet later. See you. Thank you very much. மத்தவங்களும் ட்ரை பண்ணணும். நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். யதுர்ஷிகா, யதுர்ஷிகா. Good evening, sir. Good evening, Yadurshika. How are you? Yadurshika? Yadurshika? Fine. Okay. Where are you? Are you going to school? No.
Drishika? Yes, sir. In Campion. You are at school or sorry, you are at home? No, sir. Where are you? Campion, sir. Campion. திருட்டுத்தனமா ஸ்கூல் நடக்குது போல இல்லையா? Okay, Drishika. Can you give the meaning of the third and fourth one? Okay, sir. Okay. Schools were closed due to COVID. Okay. பாடசாலைகள் கொரோனா காரணமாக மூடப்பட்டுள்ளன. அப்படிலாம் சொல்லுவீங்களா வீட்ல வந்து அம்மா கிட்ட? அம்மா, பாடசாலைகள் கொரோனா காரணமாக மூடப்பட்டுள்ளன அம்மா. எப்படி சொல்லுவீங்க பேசும்போது? ஸ்கூல் கோவிட் காரணமா க்ளோஸ் பண்ணிருக்காங்க சார். ஸ்கூல் கோவிட்னால மூடிட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம கதைல. ஸ்கூல் கோவிட்னால மூடிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். Okay, sir. Oh, next one. The class will be started now. No. Class இப்போது ஸ்டார்ட் ஆகும். Class இப்போ ஸ்டார்ட் ஆகும். Very good, very good. First நாளையும் சொல்லுங்கம்மா குயிக்கா. We were invited to the party. எங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்கல்ல பண்ணுனாங்க. எங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க. This was yesterday. இது நேத்து கொடுக்கப்பட்டது. இது நேத்து கொடுத்தாங்க. Schools were closed due to COVID. கோவிட்னால ஸ்கூல் மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்டு இருக்குல்ல, மூடிட்டாங்கனாலும் பரவாயில்ல. ஓகேவா? Okay, sir. Oh, next one. The class will be started now. Class இப்போது ஸ்டார்ட் ஆகும். Very good. நான் அடிக்கடி மெசேஜ் ஒன்னு போடுவேன் இல்லையா கிளாஸ் தொடங்கல. Class will be started at 6:10 போடுவேன் இல்லையா? Oh, sir. Okay, Adrushika. Take care, Adrushika. Hiba Nasir. Hiba Nasir, are you there? No. Divya Yoganathan முதல்ல பேச கிடைக்கல இல்லையா? Divya Yoganathan. ஓம் சார். Okay Divya, last two சொல்லுங்க பாப்போம். ஸ்ரீலங்காவுல வந்து தேயிலை வளருது. தேயிலை வளருது இல்ல, வளர்க்கறாங்க. தேயிலை வளர்க்கறாங்க. passive தானே. ஸ்ரீலங்கால தேயிலை வளர்க்கறாங்க. trees grown in Sri Lanka இல்லையா? தமிழ்ல வசனம் எழுதுறாங்க. Sentence are written in Tamil. தமிழ்ல வசனம் எழுதுறாங்க. வெரி குட். முதல்ல சொல்லுங்க ஓவியா. சார் நானா சார்? ஓவியா இல்ல, சாரி திவ்யா. சாரி சின்ன குழப்பம். எங்கள பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. இங்கிலீஷ்ல சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. இங்கிலீஷ்ல சொல்லிட்டு first tell in English, then you can translate. We were invited to the party. எங்கள பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்கல்ல. திவ்யா பண்றாங்கல்ல, பண்ணுனாங்க. கவனமா இருக்கணும் திவ்யா. We were. ஏன்னா திவ்யா பிள்ளையா விட்டுட்டா பரவாயில்ல. இங்க பாத்துக்கிட்டு இருக்கிற அட்லீஸ்ட் 100 பேர் இருக்காங்களே, 100 பேரை பிள்ளை விட்டுற கூடாதுல்ல. அதனால தான் திருத்துறேன். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஓகே. We were invited to the party. எங்கள பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணினாங்க. This was given yesterday. இது நேற்று தந்தாங்க. School were closed due to COVID. கோவிடால ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணினாங்க. இது வந்து டியூ டு என்றால், இது புது சொல்றனால கொஞ்சம் சொல்லிடுவோம். டியூ டு என்றால் காரணமாக. டியூ டு கோவிட் காரணமாக. டியூ டு பேட் வெதர். என்னது என்ன சொல்லுவோம்? பேட் வெதர்னா என்னமா? காலநிலை. என்னவா காலநிலை? கெட்ட காலநிலை. அப்படி இல்ல, தகாத காலநிலை. அப்படி காலநிலை காரணமாக டியூ டு ஃப்ளட், வெள்ளம் காரணமாக. ஓகேவா? இப்ப நான் கூட இனிமேல் மெசேஜ் போடலாம். டியூ டு பேட் வெதர் கண்டிஷன் இல்லையா? டியூ டு நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ். ஓகேவாமா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்.
The class will be started now. இப்ப class start பண்ணும். Tea is grown in Sri Lanka. ஸ்ரீலங்காவில் தேயிலை வளர்க்குறாங்க. Sentence are written in Tamil. தமிழ்ல வசனம் எழுதுறாங்க. Very good, Divya. Very good, very good. Sorry, I was pronounced Ovia இல்லையா? ஓகே, ஓவியான் இருக்காங்க, இன்னைக்கு அவங்க இல்ல. ஓகே, சோ கேள்விகள் கேட்டா எப்படி செய்யலாம்ங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த பகுதியை முடிக்கலாம். மிகுதியெல்லாம் வார வீக் டுமாரோ பார்க்கலாம். பாருங்க, இங்கிலீஷ் இஸ் டாட், ஆங்கிலம் படிப்பிக்கப்படுகிறது. கேள்வி கேட்கல என்ன செஞ்சிருக்கோம் பாருங்க, ஈஸ் முன்னுக்கு எடுத்துட்டோம். இங்கிலீஷ் டாட், இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறாங்களா? வாட் இஸ் டாட், என்ன படிச்சு கொடுக்குறாங்க? இங்கிலீஷ் இஸ்ன்ட் டாட், இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கிறது இல்ல. சோ நீங்க இந்த வாக்கியம் எல்லாத்தையும் இப்படி மாத்தலாம். யூ கேன் சேஞ்ச் ஆல் தோஸ் சென்டென்சஸ். You are taught, are you taught, what are you taught, you are not taught. இப்படி எழுதலாம். எழுதிக்கோங்க இதை மட்டும். Hamzad Ahmed, Hamzad, Hamzad, Hamzad. Oh, sorry, Hamzad. Hamzad, you can switch on again. Yes, sir. கேக்குதா? Oh, sir. சத்தமா பேசணும் அம்ஜாத். ஐயோ இல்லை, gone. ஸ்வஸ்திகா வந்தீங்க, காணாம போயிட்டீங்களே. ஸ்வஸ்திகா, right? We are in the last part of today's lesson. எழுதிக்கோங்க. Sainab Munas. Sainab Munas, can you switch on your mic? Sainab? Sainab? பேசணும், எல்லாரும் பேசுங்க, ஓகேவா? யூ கேன் டிஸ்கஸ் வித் மீ. அது எழுதுவரே இருக்கீங்க. ஓகே, கபி சாந்தினி, can you switch on your mic? You sir, Veena sir, Abhiya. Kavy Shantini? Sir. Okay, புரிஞ்சிச்சா? Good evening, sir. Good evening. புரிஞ்சிச்சா? கொஞ்சம் புரிஞ்சிச்சு sir. Okay, very good. புரியாட்டி கேட்கணும், ஓகேவா? Okay, sir. Okay. Ajanta Devi. Good evening, sir. Good evening. புரிஞ்சா? புரிஞ்சிச்சு சார். சொல்ல முடியுமா இந்த வாக்கியங்களை? ஓ சார். சொல்லுங்கம்மா. எங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சு கொடுத்தாங்க. அப்படி இல்ல, எங்களுக்கு இல்லையம்மா இதுல. இங்கிலீஷ் படிச்சு கொடுத்தாங்க. கொடுத்தாங்கல்ல, கொடுக்கறாங்க. ஈஸ் இருக்கு. கொடுக்கறாங்க. இஸ் இங்கிலீஷ் taught. இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கறாங்களா? இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கறாங்களா? வாட் இஸ் taught? என்ன படிச்சு கொடுக்கறாங்க? படிச்சு கொடுத்தாங்க. கொடுக்கறாங்க. ஈஸ் இருக்குமா? ஈஸ் இருந்தா இப்ப என்ன படிச்சு கொடுக்கறாங்க? ஓகேவா? இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கல. படிச்சு கொடுக்கிறது இல்ல. இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கிறது இல்ல. இங்கிலீஷ் isn't taught-னா என்னது? இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கிறது படிச்சு இல்ல. ஓகே, வெரி குட். ராபர்ட் மினுஷா ஷாலினி. ராபர்ட் மினுஷா ஷாலினி. Can you hear me? Good evening, sir. Good evening. சொல்ல முடியுமா ராபர்ட் மினுஷா ஷாலினி? முடியும் சார். சொல்லுங்க. இங்கிலீஷ் இஸ் taught. சொல்லுங்க. ஆங்கிலம் படிச்சு கொடுக்கறாங்க. அப்படிதான் அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? ஆங்கிலம் படிச்சு கொடுக்கறாங்கப்பா, இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கறாங்க.
சிம்பிளா சொல்லுங்க. இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறாங்க. இஸ் இங்கிலீஷ் taught? ஆங்கிலம் படிச்சு கொடுக்குறாங்களா? வாட் இஸ் taught? என்ன படிச்சு கொடுக்குறாங்க? இங்கிலீஷ் lesson taught? ஆங்கிலம் படிச்சு கொடுக்கிறது இல்ல. Very good, very good, nice, right, good try. So that is the end of today's lesson. So இந்த மாதிரி நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம், வேண்டிய மாதிரி வாக்கியங்கள் போட்டுக்கலாம். We are taught, are we taught, what are we taught, we are not taught. She was given, was she given, what was she given, why was she given, she wasn't given. இப்படி வேண்டிய மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு மேல சிம்பிள் பாஸ்ட், பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் வாக்கியங்களை பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கையிலே இருக்கிறது. சோ மிகுதி இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஈஸி, வெளில நான் முடிச்சு கொள்ளலாம் என்பதை பற்றி நாளைக்கு கதைக்கலாம். சோ நாளையோட பேசிவும் முடிந்துவிடும், வாக்கிய வகைகள் அவ்வளவும் முடிந்துவிடும். இட்ஸ் யுவர் பார்ட் டு ஸ்டடி தோஸ் திங்ஸ். அந்த சார்ட்கள் இரண்டையும் படித்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக், அடுத்த கிழமை இருந்து ஃப்ரம் நெக்ஸ்ட் ஃப்ரைடேல இருந்து கஷ்டமான வாக்கிய வகைகள் தொடங்கிவிடும். ஸோ இன்னொரு 2 months 3 months டைம் இருந்தால் கடவுளே அப்படின்னு இந்த ஜனவரிக்குள்ள கிராமர் பார்ட்ஸ் முடிச்சிடலாம். ஸோ we'll see. எங்களுடைய பயணத்தில் தொடர்ந்து இருந்த உங்களுக்கு முடிந்ததை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். So I will try my best to give you all these things. ஓகேவா? So take care. போறவங்க போகலாம், டவுட் இருக்கிறவங்க இருந்து கேட்கலாம், no problem, you can be here. passiveல எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம், தேடி பாருங்க, நாளைக்கு வந்து டவுட் கேட்கலாம், you can ask any questions. ஓகேவா? no problem in it. இன்னொரு விஷயம், இப்ப நான் சொல்றேன் ஒரு விஷயம், இங்கிலீஷ் எக்ஸாம் 3ங்கிற குரூப் இன்று ரிமூவ் செய்யப்படும். இங்கிலீஷ் எக்ஸாம் 3ங்கிற குரூப் ரிமூவ் செய்யப்படும். இப்ப கிளாஸ்ல யாராவது இருக்கிறீங்களா இருந்தால், ஓகேவா, இப்ப இருக்கிறீங்களா இருந்தால் என்னுடைய அடைமொழியை the teacher with a heart போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. அப்ப எனக்கு தெரியும் யார் இந்த மெசேஜ் போடுறான்னு. குரூப்ல ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, இங்கிலீஷ் எக்ஸாம் 3ன்னு போடுங்களேன், அது போதும். இங்கிலீஷ் எக்ஸாம் 3ன்னு போட்டு எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. அப்போ உங்களுக்கு நான் மற்ற குரூப்ல சேர்த்துறேன். இங்கிலீஷ் எக்ஸாம் குரூப்பை நான் ரிமூவ் பண்ண போறேன், 3 குரூப். ஓகேவா? யார் இருக்கிறவங்க இருந்தால் எனக்கு மெசேஜ் போடுங்க, உங்களை நான் சேர்த்துக்கொள்றேன். ஓகே, வேற குரூப்ல இங்கிலீஷ் எக்ஸாம் 3ன்னு போட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க, மற்றவங்க எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, the problem is there. ஓகே ஓகே, டேக் கேர். டவுட் இருக்கவங்க கேட்கலாம். ஓகே.